வணக்கம் மக்களே. வடலாண்ட நாஸ்டால் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பு நிறைய இருக்கு, ஆனா சந்தோஷம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஒருத்தன் என் கூடவே வந்துட்டு அப்படியே வன்மத்தை வந்து நான் எங்கேயாச்சும் இறக்கியே ஆகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். எஸ், இந்த நம்மளுடைய எபிசோட் 446 நினைக்கிறேன். அது நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் நடந்து முடிஞ்ச யுனைடெட் கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். ரிவ்யூன்னு பெருசா வந்து பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அப்படியே வந்து நம்ம எப்படி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வெஸ்டர்ன் மேட்ச் வந்து ஆட விட்டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அடிச்சு விட்டு பெயிண்ட் எப்படி ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்கே ஏதாச்சும் யாராச்சும் வந்து அந்த பெயிண்ட் மேல கையை வச்சு ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு இந்த மேட்ச்ல. பட் மற்றபடி இதுவுமே எக்ஸ்பெக்டட் டல் ஆன கேம். எக்ஸ்பெக்டட் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், டிசர்வ்ட் ரிசல்ட், இது அவ்வளவுதான். ஆமா. அதுக்கு மேல வந்து எதுவும் பண்ண முடியாது. எஸ், இந்த எபிசோட்குள்ளேயும் கூட வந்து வன்மத்தை கேட்கறேன்னு சொன்ன உடனே ஒரு அப்படியே மூஞ்சியெல்லாம் மாத்திக்கிட்டு ஆமான்னு அமைதியா பேசினது என் கூட இன்னைக்கு இருக்கிறது as usual ஹேமந்த். வணக்கம் ஹேமந்த். வணக்கம் ப்ரோ. எப்பயுமே நீங்க போல் அனுப்புவீங்க. போல் அனுப்பும்போது ஒரு 5-4 ஓட்டு விடுவோம். இப்பெல்லாம் ஓட்டு வந்து ஒண்ணு. 1-0 அப்படிதான் விழுகுது. ஸோ அதுல இருந்து தெரியுது நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு அதான் நான் சொல்லிட்டு அப்படின்னு. இருந்தேன் போன வாரம். அது மாதிரி வந்து நம்மளுடைய அஹ், பசங்க எப்படி விளையாடுறாங்கிறதுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கு ஆக்சுவலா. நம்ம நல்லா ம். விளையாடணும்னா ஒரு கேம் நல்லா விளையாடணும் அப்படியே அடிச்சு தள்ளும். ஒரு நம்ம 0-0 இந்த 1-1 1-0 எல்லாம் போச்சுன்னா பாட்காஸ்ட் ஆகுது வடலண்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த 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 எபிசோடுக்கு ஒரு வியூஸ் எல்லாமே மொத்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்தா வரும். நம்ம ஏதாச்சும் ம். வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம், ஃபீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தொடச்சு துப்பினா தொடச்சு விட்டுட்டு போற கூட்டம்னு உங்களுக்கு இன்னும் புரியல நினைக்கிறேன். ஆமா. பட் எஸ், இதுதான் வந்து நம்ம இந்த எபிசோட்ல இன்னைக்கு வந்து நம்ம நடந்த கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். கோர்ஸ் எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் தி சப்போர்ட். நிறைய பேர் காமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் அ பாயிண்ட் டு ரீட் அவுட் த காமெண்ட்ஸ். அதை பத்தி பேசுறப்ப இப்ப திடீர்னு இது இப்பதான் அதை பத்தி பேசணுன்னே மைண்ட்ல வந்ததுனால நான் இன்னும் ரெடியா வைக்கல எதுவுமே. பட் ஆனா யூஷுவல் பீப்புள் எல்லாருமே நிறைய காமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன் காமெண்ட். பட் ஒருத்தருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தர் தான் பண்ணாரு. பட் நம்ம பிஎஸ்வி கேம்ல இருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ஹேஷ்டாக் டேனி, பாண்டியராஜன், ஈலான் ரெய்னா, அஜித் குமார் எல்லாம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த சப்போர்ட். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எபிசோட் பிடிக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ரெகுலர் எபிசோட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆர்சனல் ஃபேன்ஸ், மற்ற ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டுமே. ஓகே, அவுட் ஆஃப் த வே. கேம்குள்ள போறப்ப எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்த நீ? அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஆமா ப்ரோ. கேம் லைனப் வைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வேற லைனப் எதுவும் தான் பண்ணிருக்க எதிர்பார்த்தேன் முடியாது. நான். ஆமா. Yeah, yeah. லைனப்ல வைஸ் எந்த ஒரு டவுட் எதுவுமே கிடையாது. மேபி கலிஃபியோரிக் பதிலாக எம்எல்எஸ் அப்படி ஏதாவது இருக்கலாம். அது ஒன்று தான் எதிர்பார்த்தேன் தவிர மிச்சபடி லைனப் வைஸ் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் நான் வந்து எதிர்பார்த்தது வந்து ஒரு வின் எதிர்பார்த்தேன் ப்ரோ, ஓல்ட் ட்ராஃபர்டில். ஏன்னா வரவன் போகிறவங்களாம் லிலி ஃபிலிப்ஸ் மாதிரி குத்திட்டு போகிறான் கன்னிஸை ஓல்ட் ட்ராஃபர்டில். ஏன்னா அவனுக்கு நம்மளோட பரிதாபமான நிலைமையில இருக்கானுங்க ப்ரோ. True. இப்போ இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபார்வர்ட் இல்லைன்னு சொல்கிறோமோ அங்கே டீமே இல்லை. டீமே இல்ல. கரெக்ட். ஸோ கரெக்ட். டீமே இல்லை. எரிக்சன், காசிமிரோ மிட்ஃபீல்டு ப்ரோ. இதெல்லாம் வந்து இதையுமே கேபிட்டலைஸ் பண்ண முடியலனா அப்போ வந்து என்ன எந்த மிட்ஃபீல்டை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான கேள்வி நான் நினைக்கிறேன். கரெக்ட். கரெக்ட். அக்ரீட். இத்தனைக்கும் ஹாஃப் டைம்ல வேற ஹெவன்லாம் வேற, அது ஹாஃப் டைம், அது அப்புறமா கூட பேசுவோம். ஆனா உள்ள 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 போறப்போ வந்து நான் எதிர்பார்த்தது ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்கோர் லைன் வைஸ் கிடையாது. பிச்சில் டாமினேட் பர்ஃபார்மன்ஸ், நல்லா சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒனரா சேவுக்கு மேலே சேவ் பண்ணுவான். அது பண்ணி நம்ம ஒரு 2-0 அப்படி ஜெயிப்போம். இல்லை ஒரு 3-1. நான் அட்லீஸ்ட் ஒரு 2 கோல் டிஃப்ரென்ஸோட ஜெயிப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்ட்ரைக்கர் இல்லை, சாக்கா இல்லை, ஹவர்ட்ஸ் இல்லை, எல்லாம் ஓகே. ஆனால் பிஎஸ்சி மிட் வீக் கேம்ல பார்த்து ஏமாந்து போயிட்டியா நீனு? இல்லை பிஎஸ்வின்னு இல்லை ப்ரோ. நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிஸ் வேர் தேர் ஃபார் டேக்கிங் தான் ப்ரோ. ஏன்னா ம். அங்கே ஓல்ட் ட்ராஃபர்டில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஃபுல் நெகட்டிவ் வைப்பு. கனெக்ஷன் இல்லை. நமக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. அமோரியுமே வந்து சரண்டர் ஆயிட்டான் இப்போ ப்ரீ மேட்ச்ல. எனக்கு என்ன வி பண்ணணும்னு ஹாவ் டு தெரியல. சம்ஹவ் சர்வைவ் சண்டே அண்ட் கெட் ரெடி ஃபார் யூரோப்பன். ஸோ அவனே அந்த மென்டாலிட்டியில தான் இருக்கான். ஒரு கோச் ஜென்ரல் மாதிரிலாம் கோச் வெளில சொல்லவே மாட்டானுங்க. வில் பி ஃபைட்டிங் அப்படி இப்படி தான் சொல்லுவானுங்க. ஆனால் இவனே சரண்டர் ஆயிட்டான் நம்ம கிட்ட. அப் அப்படின்றப்போ ப்ளஸ் நம்மள எஃப்ஏ கப்பில் நாக் அவுட் வர பண்ணியிருக்கானுங்க. ஸோ வெரி குட் சான்ஸ் டு. கொஞ்சமாச்சும் அந்த ரோஷம் வேணாமாடா? ஆமா. ஆமா. ஸோ நமக்கு அட்டாக் தான் இல்லையே தவிர மிச்சபடி நமக்கு எல்லாருமே இருக்கானுங்க டீம்ல. ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங்கு. அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலன்றது தான் எனக்கு கோவம். இதோட ப்ரோ, நீங்கள் எத்தனை வருஷமா ஃபுட்பால் பார்க்குறீங்க ப்ரோ? நமக்கு வந்து என்னதான் ஸ்பர்ஸ் ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் பகை வந்து யுனைட்டடோட தான். ம், ம், ம். இதோட அவன் சப்பையா மாட்டவே மாட்டான் வச்சு அடிக்க.
இதுக்கு மேல நம்ம எங்க இருந்து ப்ரோ இதையுமே கேபிடலைஸ் பண்ணனா வேற எப்ப கேபிடலைஸ் பண்ணுவோன்றதுதான் எனக்கு எனக்கு பிரீமியர் லீக் ஜெயிக்கிறதுனா கூட செகண்டரி தான். கன்னிஸ் அடிச்சாலே நான் சந்தோஷப்படுவேன் நான்லாம். அதை போய் அடிக்காம விட்டதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு ப்ரோ. எனக்கு ஆக்சுவலி ஆர்சிபி இப்படி ஆடினா ஸ்பீக்கிங், கூட நான் டென்ஷனே ஆயிருக்க மாட்டேன், பரவாயில்ல அப்படின்னு விட்டுருப்பேன் நான். எனக்கு யுனைடெட் அதுவும் தேவர் தேர் ஃபார் டேக்கிங், அதுதான் எனக்கு. தட்ஸ் ட்ரூ. ஆனானப்பட்ட இப்ஸ்விச் 2 கோல் போட்டான் ப்ரோ ஓல்ட் டிராஃபர்ட்ல. நம்ம இப்படி சொல்லலாம் எல்லாம் ஒனானா பேசினா நான் என்ன மிஸ்டேக்கு, சொல்றது? ஒனானா மிஸ்டேக்கு, டோர்கு மிஸ்டேக்குலாம் சொல்லலாம். ஆனா நம்ம ரெண்டாவது கோலுக்கான அறிகுறியே இல்லையே, இல்ல, அதுதானே. முதல் நான் கோலே வந்து ஒரு லைக் ஒண்டர் கோல் செகண்ட் அது. ஹாஃப்லலாம் வருமான்ற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆமா பண்ணதுக்கும் செகண்ட் ஹாஃப்ல பண்ணதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் கோல் நிஜமா வருமா நமக்கு? ஆமா எங்கேருந்து வரப்போகுது? ஏன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே நெகட்டிவா இருந்துச்சு. நம்ம கேபிட்டலைஸ் பண்ணல. பட் அவங்க வந்து அதை வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குன்னு ஏத்த மாதிரி. அவங்க ஆமா விளையாடின விதம் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இப்ப நம்ம விளையாடணும். இப்ப நான் கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான், இது வந்து சாக்கா வர வரைக்கும் எதுவும் விளங்காதுங்கிறது எனக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட மைண்ட்ல வந்து எழுதி வச்சிட்டேன். ஓகே, இந்த மேட்ச் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரு மினிமல் சான்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஒரு ப்ராப்பர் ஃபார்வர்டு இல்லைங்கிறது. பட் ஆனால் மோஸ்ட்லி ட்ராவா தான் ஆகும். லாஸ்ட்டுக்கும் ஜாஸ்தி பாசிபிலிட்டி தான் நான் யோசிச்சேன். ஏன்னா இந்த மாதிரியான கேம்ஸ்ல யுனைடெட் எந்த ஃபார்ம்ல இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு இது கரெக்ட். பண்ணிட்டு டோட்டலா வந்துட்டு அந்த மேட்ச்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. ஆமா சூரப்புலித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அந்த மேட்ச்ல ஒண்டி திடீர்னு. எனக்கு அது வந்து ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஆனா நீ சொல்ற விதத்துல பார்த்தா அதுவும் கரெக்ட் தான். லைக் தே வர் தேர் ஃபார் த டேக்கிங் அண்ட் தே ஹேவ் கிக்ட் யூ அவுட் ஆஃப் அ கப் காம்படிஷன். ஆமா அது வந்து உனக்கு இன்னுமே வந்து உனக்கு வந்து இன்னும் ஃபயர் தான் கொடுக்கணும். ஓகே, ஆமா நம்ம உங்களை வந்து நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெளிப்படை ஆகாததுங்கிறது. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அது வந்து வெளியே தெரிஞ்சிருக்குமா? ஓகே, நம்ம வந்து இன்டென்ட் காட்டுறோம், நம்ம சென்ட்ரலா ப்ரோக்ரஸ் பண்ணணும் ட்ரை பண்றோம், சான்ஸ் கிரியேட் பண்ணணும் ட்ரை பண்றோம்னு. அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல நம்ம காட்டினதுக்கும் அடுத்த 75 மினிட்ஸ் நம்ம ஆடின ஃபுட்பாலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமா இல்ல bro. எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஃபார் தெம். ஆமா அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அப்படி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் நம்ம போக 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 தடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. அது முடிஞ்சது எப்ப அதை விட்டு வெளியே வந்து அந்த 45th மினிட்ல அந்த ப்ரூனோ அந்த சூப்பர் ஃப்ரீ கிக் அடிச்சானோ அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க செம்ம கான்பிடென்ட் ஆயிட்டாங்க. ஆமா எனக்கு அதுதான் இன்னும் காண்டா இருந்துச்சு. நம்ம கோல் அடிக்காததை விட அவங்க இவ்வளவு கிரியேட் பண்றாங்களேங்கிறது தான் எனக்கு வந்து கடுப்பு. எப்படி இப்ப இப்ப நான் நம்புற டிஃபென்ஸ் நீ, நான் நம்புற மிட்ஃபீல்ட் நீ, நீயே என்ன இப்படி கைவிட்டேன்னா நான் யாரதான் நம்புறதுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா பிளஸ் ப்ரூனோ கோல் வந்து அவங்களுக்கு ஒரு டை பிரேக்கர் மாதிரி ப்ரோ. அது அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பர்ஃபெக்டான சான்ஸ். ஏன்னா அவங்க எக்ஸாக்ட்லி, யா 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 அதுல இருந்து ஈஸியா நம்ம அவனுக்கு தெரியும் நம்ம கோல் போட்டே ஆகணும்னு ஆடுவோம். ஸோ ஆகணும், யா இவ்வளோ யா ரிஸ்க் எடுப்போம், ஈஸியா கவுண்டர் போடலாம். கவுண்டர்ல ஆடுறதுக்கான பிளேயர்ஸ் கார்னாச்சோவும் ப்ரூனோவும் நேற்று கார்னாச்சோ நேற்று கிளிக் ஆயிட்டான் கவுண்டர்ல. ஸோ கேட்டான், அவங்களுக்கு யா. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பிளானை நல்லா அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. ஓரளவு கேசிமிரோவுமே நேற்று கொஞ்சம் டீசெண்டாக ஆடினான் மிட்ஃபீல்டில் அவன் அந்த தடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ப்ரூனோ கோல் வந்து அவனுக்கு அட்வான்டேஜ். இன்னும் அந்த லோ பிளாக் இன்னும் தைரியமாக போடலாம், அவனுக்கு நம்பி போடலாம், ஏறணுன்ற அவசியமே இல்லை அவங்களுக்கு. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம சிட்டி 5-1 கேபிடலைஸ், சிட்டி அந்த இடத்துல வீக்கா இருக்காங்க அப்படின்றப்போ சிட்டியை 5-1 அடிச்சது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் கொடுத்தது. ஏன் கடைசி 2 வாட்டி அவங்க கிட்ட லீக் தோத்துருக்கோம். அவனுங்க நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்கானுங்க, எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. இட் வாஸ் தேர் அட் தேர் லோவஸ்ட் பாயிண்ட் பெப் கார்டியோல. ம், ம், இதுல ம். கேபிடலைஸ் பண்ணி குத்தி விட்டோம். அதனால ஓகே ரைட்டு சூப்பர். போன வாரம் பிஎஸ்வி அவனுக்கு லோ பாயிண்ட் இருந்தானுங்க, நல்லா நமக்குன்னு பார்த்து மாட்டினானுங்க. அது நம்ம சென்ஸ் பண்ணி நம்ம நினைச்சிருந்தா, நான்லாம் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த 3-1 எப்படி கமுக்கமா வெளில வருவானுங்க 3-1 ஆ, வின் ஆ, ஆ. நினைச்சேன். ஏன்னா அதுதான் ஆர்சனல் ஆர்டேட்டா பாலிசி. கரெக்ட், கரெக்ட், ஆனா கரெக்ட். நம்ம சென்ஸ் பண்ணி இல்ல, இன்னொரு 4 கோல் போட முடியும், இன்னும் 5 கோல் கூட போட்டுருக்கலாம் நம்ம. அந்த மாதிரி நம்ம சென்ஸ் பண்ணி ஆடணும். நேத்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு யுனைடெட் இஸ் தேர் ஃபார் த டேக்கிங் அப்படின்றது. அங்க கிரவுண்ட்ல அவன் அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். கிளேசர்ஸை திட்டி பாட்டு பாடுன்னு இருக்கானுங்க. ஒரு ஒரு கோல் 2 கோல் போட்டிருந்தா சம்பவம் பண்ணியிருக்கான் நேத்தி. ஆனா அது சிச்சுவேஷன் மாறி இருக்கும். அது ஆமா ட்ரூ. அதை ஏன் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணல அப்படின்றது தான் வந்து நீங்க யோசிச்சு பார்த்து ஒனா நான் எத்தனை சேவ் பண்ணான்னு சொல்லுங்க ப்ரோ. எஸ். ரெண்டு எதுவுமே ரெண்டு சேவ் பண்ணியிருப்பான், ஓடி கார்டு உருட்டி விட்டுருப்பான் அவனுக்கு பால. அதுதான் அவ்வளோ எனக்கு அதுதான் இவனுக்கு வந்து எல்லா விதத்திலயும் இவனுக்கு வீக்னஸ் இருக்குங்கிறது வாரா வாரம் தெரியுது. நீ ஆமா ஃபாஸ்டா ஒரு ஷாட் அடிச்சா அவன் விடுறதுக்கு ஒரு இது இருக்கு. நீ கார்னர்ல இங்க போட்டேன்னா கார்னர்ல அவன் பால அழகா கேட்ச் பண்ணி பிடிக்கிறான் அவன் பாட்டுக்கு. ம் இது இன்ஃபேக்ட் ஆமா அவங்களுடைய பிக்கெஸ்ட் வீக்னஸ் அது தேவ் இம்ப்ரூவ்ட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்ம சொல்ற ஒரு விஷயத்த இவ்வளவு ஈஸியா நெகேட் பண்ணாங்கிறப்போ இன்ஃபேக்ட் ஆமா அவங்களுக்கு ஒரு கார்னர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் மோர் ஸ்கேர் டியூரிங் தட் கார்னர் தட் தே காட். ஆமா எங்கேயாச்சும் அவன் கால் பட்டாச்சும் கோல் போயிட்டுண்டா கண்டிப்பா உள்ளுக்குள்ளன்னு. நம்ம 9 கார்னர்ல ஒரு கார்னர்ல கூட நம்ம கோல் அடிப்போம்னு எனக்கு தோணவே இல்லை. கரெக்ட். 9-10 கார்னர் எடுத்தோம்னு நினைக்கிறேன்.
அது அதுதான் ப்ரோ எனக்கு காண்டே. நேற்று மேட்ச் நான் தோத்துருந்தா கூட வருத்தப்பட்டிருக்கேன். ஆஸ் லாங் அஸ் நம்ம ஒரு சான்ஸ் கிரியேட் பண்றோம், இல்ல ஒன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் போட்டு சேவ் பண்றோம், அந்த மாதிரி எனக்கு அந்த சான்ஸ் கிரியேஷன் இல்லாததான் இல்ல. வந்து எனக்கு காண்டாகுது மேட்ச் பார்க்கும்போது. நீ ஃபார்வர்டு இல்லைன்றது வேற, சான்ஸ் கிரியேஷன் இல்லைன்றது. இதத்தான் நான் ரொம்ப நாளா ஆ, சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்ட்ரைக்கர் இதான். வாங்கினா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகாதுடா. ஏன்னா நம்ம ஆமா சான்ஸ், நீ எல்லாருமே வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணினா அந்த ஒரு சான்ஸை வந்து ஸ்ட்ரைக்கர் கோல் போட்டுருவான். எவ்வளவு ஸ்ட்ரைக்கர் அந்த மாதிரி இருக்காங்க? 100% இது வச்சுட்டு இந்த ஆமா சான்ஸ் மல்டிபிள் சான்சஸ் கிரியேட் பண்ண தான் நம்மளால பண்ண முடியும். அது வந்து நம்ம சாக்கா ஒருத்தன் தான் பண்ண போறான் அப்படின்னா, அப்போ மிச்சம் இருக்கிற 10 பேர் என்ன பண்றாங்க இந்த மேட்ச்ல? ஆமா எனக்கு அதுதான் வந்து சுத்தமா இந்த சான்ஸ் கிரியேஷன் ட்ரை அப் ஆகுதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அது சிஸ்டம்னாலயா இல்ல பிளேயர்ஸ்னாலயா, இர்ரெஸ்பெக்டிவ். நீ சொன்னதுதான் என்னுடைய பாயிண்ட்டுமே. உனக்கு ஃபார்வர்டு அவன் யாருக்கு பால் போடுவான் ஓடகார்ட்னு கேக்குறேன். யாரா இருந்தாலும் போடணும், அதான் அவன் வேலை. ஆமா ஆமா அங்க ஒரு சேரை உட்காத்தி வச்சுட்டு சேரை நிக்க வச்சுட்டு இந்த சேருக்கு பால் போடுறா, சேர் மேல அடிச்சு கோல் போடணும்னா அவன் சேருக்கு பால் போடணும், அதான் அவன் வேலை. ஆமா ஆடுறவன் எல்லாரோடைய வேலையும் கரெக்ட் ப்ரோ. அதுதான், பின்னாடி ஆடுறவங்க. இப்போ நீ வந்து நம்ம மெரினோக்கு பால் போட மாட்டான் அப்படின்னா, டேய் அதை போடணும்டா, அதான்டா அவன் வேலை. அது பேர் என்ன, நம்ம கமெண்டேட்டரே பார்த்துருக்கோம்ல ப்ரோ, எத்தனையோ வாட்டி ஒரு பிளேயரு அந்த டிஃபென்ஸ் லைனுக்கும் கோல் கீப்பருக்கும் நடுவில் பாஸ் அடிப்பான், அப்போ எவனுமே இருக்க மாட்டான். அப்போ கமெண்டேட்டர் அந்த பாஸ் அப்ரிஷியேட் தான் பண்ணுவான். ஏன்னா அந்த பாஸ் நீ போட்ட அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் திட்டுவான், நீ தான் அட்டாக் பண்ணுவாத அப்படின்னு எல்லாரும். ஸோ நேற்று அதுதான் எனக்கு காண்டே. அதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை, ஓகே இன்னைக்கு அவனுக்கு லோ பிளாக் போடுறானுங்க, சான்ஸ் கிரியேட் பண்ண முடியலனா டக்கு டக்குன்னு அடுத்த ஆப்ஷனுக்கு போகாம அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருந்தா இதே மாதிரி 1-1 நில் தான் ப்ரோ. எனக்கு அதுதான் ப்ரோ காண்டாகுது எனக்கு இது. அதாவது பைத்தியக்காரத்தனத்துக்கும் இதுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை ப்ரோ நம்ம பண்றதுக்கும். சும்மா ஒரு கல்ட் மாதிரி இப்போ ஓகே பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுவானுங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சிட்டி மேட்ச் பாத்தீங்களா நீங்க இந்த வீக்கெண்டு? இல்ல, ஏர்லி மார்னிங் 7:30 மேட்ச்ல ஆமா. நமக்கு காலையில. அது நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டோக்கு தான் லெஃப்ட்ல ஆடி இருப்பான், சாவியோ தான் ரைட்ல ஆடி இருப்பான். ஆனா ம். செகண்ட் ஹாஃப் பெப்பு அதை மாத்துவான். ஆ. சாவியோ நீ லெஃப்ட்ல ம், ஆடு, ம், டோக்கு நீ ம். ரைட்ல ஆடு. அதனால ரிசல்ட் மாறல. அட்லீஸ்ட் அவன் ஏதோ ஒண்ணு ஓகே இவங்க ம். 2 பேருக்கிட்ட பருப்பு வேகல இன்னைக்கு, சரி இந்த பக்கம் போனா ஒர்க் ஆகுதா நேத்து நமக்கு கிளியரா தெரிஞ்சு ஈத்தன் நேரிக்கு அந்த சைடு கிளிக் ஆகல, சுத்தமா இதாகல வரல. அப்படின்னு. ம். ஸோ ஏதாவது ஒன்று மாத்தி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். பண்ணதே திரும்பி திரும்பி பண்ணிட்டு வி டாமினேட்டட்ன்றான் மனசாட்சி இல்லாம ஆட்டுடா அதுக்கு. அதுதான் டேய், இந்த டாமினேஷன் தூக்கி நீ குப்பையில போடு. இப்ப டாமினேஷனே தேவை கிடையாதுடா. நீ பால் வச்சிருந்தா வந்து டாமினேஷன்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டே வந்து என்னால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். அது ஆமா எப்படி பால் பால் வச்சு நீ என்ன செஞ்ச? ஆமா என்ன இது? அதுதான் எக்ஸாக்டான எவ்வளவு நம்ம கேள்வி. அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க ஒரு ஸ்டார்ட் போடுறான். அவங்க வந்து 3 தடவை வந்து பாக்ஸ் என்ட்ரி பண்ணாங்க, நான் 16 தடவை பாக்ஸ். என்ன ப்ரோ எனக்கு இந்த ஸ்டார்ட் இந்த ஃபீல்ட் டில்ட் இதெல்லாம் பார்த்தா எனக்கு காண்டு தான் ஆகும். 16 டச் வச்சு நீ என்ன பண்ண பாக்ஸ்குள்ள? லீகனர் மோடு தான். ஜோன் 14 வாட் த ஃபக் இஸ் ஜோன் 14. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஆட்களை விட்டுட்டு. ப்ரோ ஆர்டடா கிட்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவோ இருக்கு ப்ரோ. அதை விட்டு இவனுங்க வாட் ஃபேஸ் யூ ஆர் இன். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ நான் பார்த்துட்டு இருந்தேன். அவன்கிட்ட நல்லா நறுக்குன்னு கேட்கலாம், ஏன்டா நீ இந்த சைடுல இருந்து இவன் தான் கிராஸ் பண்ணணுமா, டாக்டிக்கலா ஏன் இவனுங்கெல்லாம் கிராஸ் போடக்கூடாதா, நாக்கப்புடுங்கிற மாதிரிலாம் கேள்வி நிறையா கேட்கலாம். அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறானுங்க அவன்கிட்ட. நல்லா சொல்லி வச்சு எழுதி கொடுத்துட்றானுங்க பாரு நம்ம கிளப்ல இருந்து, இதெல்லாம் கேளுங்கடா அப்படின்னு. அதெல்லாம் தான் சேஃபான கொஸ்டின்ஸ் தான் இல்ல, கேட்கறானுங்க. கிளப் சேஃபான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கிறத விட இவங்க கேக்குறவனுக்கே வந்து இப்ப டாக்டிக்கலா நம்ம கேக்குறோங்கிறது எவ்வளவு இது கேக்குறாங்க. ஆக்சுவலா பிரஷர்ஸ்ல எவ்வளவு பேர் கேக்குறாங்க? ரொம்ப கம்மி பேர் தான் வந்து இந்த டாக்டிக்கல் கொஸ்டின்ஸே கேக்குறாங்க. ஆமா எனக்கு அது கிளப் அவனை ப்ரொடெக்ட் பண்றாங்கிறத விட இப்போ லைக் பண்டிட்ஸே பேச மாட்டாங்களே, அப்புறம் தானே இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறது. ம் ஒரு இப்ப கையிலே ஏதோ ஒரு பண்டிட் வரானா அவனுமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். இவன் வந்து தப்பு பண்றானா, ஆமா தப்பு பண்றான், அதுக்கு ரீசன் இருக்கா, இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த நேரத்துல பாயிண்ட் எடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஆமா ஏதாச்சும் ஒரு விதத்துல லைக் இப்போ வந்து இப்ப அஹ், உன்னுடைய கார்னருடைய ஸ்ட்ரென்த் நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தது, சாக்கா போனதுல இருந்து கார்னர் நிறைய படிச்சப்ப சாக்கானாலதான் இந்த கார்னருமே ஒர்க் ஆச்சா? எனக்கு எனக்கு இதெல்லாம் தோணுது. லைக் ஐம் பீங் வெரி எம்பத்தட்டிக் இந்த சென்ஸ். லைக் ஓகே நம்ம கிட்ட ஆள் இல்ல, எல்லாமே ஓகே, நம்ம ஃபார்வர்ட் லைன் இல்ல, இப்படிதான் விளையாட முடியும், எல்லாமே ஃபைன். பட் நீ சொன்ன மாதிரி ஏதாச்சும் நீ அந்த ஃபைனல் கோல் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயம் நடக்குது. ஆமா நம்ம டிஃபென்ஸ்ல இருந்து வந்துடுறோம், மிடில் தேர்டுக்கு வந்துடுறோம், அந்த மிடில் தேர்ட் டு ஃபைனல் தேர்டுக்குள்ள நடக்கிறது எதுவுமே பாக்குற மாதிரி இல்ல. ஆமா அதுவும் இத்தனைக்கும் ரைஸ் வந்து ப்ராபப்ளி ஹேட் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் கேம்ஸ் எஸ்டர்டே. அவன் வந்து ஆமா அந்த அவங்களுடைய மொத்த மிட்ஃபீல்ட ஒத்தையால முடிச்சான் அவன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஆமா ஹாஃப்ல எல்லாம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி செஞ்சுட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா கூட எவனுமே எதுவுமே பண்ணலையே அதுல
அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா ட்ரொசார்ட்ல நீ என்னடா பண்ற நீங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ப்ரோ இல்லை ப்ரோ, எனக்கு எனக்கு அந்த தாட் ப்ராசஸே அடிக்கணும் ப்ரோ எனக்கு. அதாவது நம்ம ஆட்கள் அப்படியே எடுத்துட்டு போயிடறானுங்க. ஓடிகார்ட், வெனேரி, டிம்பர், நீங்க 3 பேர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அது ஓகே. நீங்க அது நம்ம ஒர்க் அவுட் ஆகும்போது நல்லா தான் இருக்கும் பார்க்க. அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சா அது இமீடியட்டா ஓகே வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். நேற்று தெரிஞ்சிருச்சானுங்க லோ பிளாக் தான் போறானுங்க, லாங் ஷாட் தான் அடிக்கணும் அப்படின்றது. ஓடிகார்டுக்கு நேற்று 2 3 லாங் ஷாட் அடிச்சான், காசிமிரோவே தாண்டல லாங் ஷாட். அப்போ ஓடிகார்டு இமீடியட்டா என்ன சொன்னோம், இன்னைக்கு எனக்கு லாங் ஷாட் வரல, இந்த இடத்துல வந்து வேற எவ்வளோ அடிங்க, டெக்லன் ரைஸ் நீ லாங் ஷாட் அடிக்கக்கூடிய ஆள் தான், நீ இங்க இருந்து அடி, பார்ட்டே இல்ல நீ வந்து இங்க இருந்து அடி. அ- ஏன்னா அவனுக்கு 2 பேருமே அடிக்கக்கூடிய ஆள் தான் லாங் ஷாட். நேற்று டெக்லன் ரைஸ் அது காமிச்சான் அவனுக்கு. அதுலதான் கோல் So, அடிச்சான். அந்த மாதிரி நம்ம டக்குன்னு மாத்தி எது பண்றது, அந்த அந்த ஸ்பான்டேனிட்டியும் இருக்க மாட்டேங்குது அப்படின்றது தான். எங்க போனாலும் ஓகே நம்ம கோச் தான்ப்பா சொல்லியிருக்கான், இதுதான்ப்பா நாங்கள் பண்ணுவோம், இங்க இருந்துட்டு ஓடிகார்டு நான் இங்க இருந்து தான் நான் கிராஸ் போடுவேன், இந்த ரைட் சைட்ல இருந்து தான் நான் கிராஸ் போடுவேன். அதுதான் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன சொல்றது, சேம் ஷீட் ஹியர் வி கோ அகைன் தான் நமக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுது நமக்கு. சப்போர்ட் பண்ற, மேனேஜர்ஸ் சாரி சாரி சொல்லு சொல்லு. அதான் சப்போர்ட் பண்ற மனநிலையே வரமாட்டேங்குது. இவனுங்க இதை தாண்டா உருட்டிட்டு இருக்க போறானுங்க. அதாவது கோலு அடிப்பாங்கன்றது போய் எப்படியாவது போனா சரி அப்படின்ற மாதிரி நம்ம மூடுக்கு வந்துடுறோம். அதுதான் வந்து காண்டாகுது. மேனேஜர்ஸ் பொதுவாகவே வந்து ஸ்டபனா தான் இருப்பாங்க. ஆனா வந்து அந்த ஸ்டபர்னஸ் வந்து நீ இன் கேம் சேஞ்ச் அந்த கேம்னால பண்ணணுங்கிறத தாண்டி உனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேம்ஸ்ல அது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியறப்போ ஆமா, பண்ண வேண்டியது அது இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இப்போ இந்த கேம்ல இது ஒர்க் ஆகல, அந்த நேரத்துல நீ சின்ன ட்வீக் பண்றதுக்கும் இவ்வளவு கேமா ஒர்க் ஆகல அதனால நீ ஏதாவது மாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, இவ்வளவு கேமா ஒர்க் ஆகாதப்போ நீ ஏதாச்சும் புதுசா கண்டிப்பா நீ ட்ரை பண்ணணும். நீ ஆள் கரெக்ட், இருக்கா அதுல வேற ஸ்டர்லிங் மூஞ்சிய வேற காமிச்சிட்டே வேற இருக்காங்க திருப்பி திருப்பி திருப்பி. ஆமா. அது அப்படியே கடுப்பு ஏறுது எனக்கு அப்படியே மேட்ச் பாக்குறப்ப அவன் மூஞ்சிய பார்க்க பார்க்க என்னடா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் கமிங் பேக் டு திஸ், லைக் டெஃபினெட்லி இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். லைக் நான் வந்து இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா பாக்குறப்போ நான் வந்து ஓகே சாக்கா வந்துட்டான்னா மாறிடும், ஏன்னா அவன் வந்துட்டான். அஃப்கோர்ஸ் மாறும். பட் ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கு மாற போகுது, இது எவ்வளவு தூரம் இன்னும் இதே கண்டினியூ ஆக போகுதுன்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. அது வந்து லைக் ப்ரோ டெஃபினெட்லி எனக்கு மோர் தெரிஞ்சு ரெவென்யூஸ் ஃபார் சான்ஸ் கிரியேஷன். நீங்க சொல்ற 100% ரைட்டு தான் ப்ரோ. நம்ம சம்மர்லயே இன்னும் புதுசா 3 பிளேயர் வாங்கி கொடுத்தாலுமே இந்த ஃபார்முலா இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இவ்வளோ ரிஜிடா இப்படி தான் நாங்கள் ஆடுவோம் அப்படின்ற, அதாவது வெஸ்டாமா இருந்தாலும் இப்படி தான், எவர்டனா இருந்தாலும் இப்படி தான், யுனைடடா இருந்தாலும் ஓமா இப்படி தான். இருந்தாலும் இப்படிதான், அவையா இருந்தாலும் இப்படிதான். இப்படி தான்னா வந்து ஹை சான்சஸ் நம்ம திரும்பி லீக் பக்கத்தில் போவோமே தவிர லீக் கோப்பையில் கை வைக்க மாட்டோம் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல ரிஸ்க் எடுத்தாதான் ப்ரோ அந்த ஆமாமா, அது கண்டிப்பா ஆஹ், நீ லீக் ஜெயிக்கணும்னா ரிஸ்க் எடுத்தே ஆகணும். ஆமா, அந்த வேற வழியே ரிஸ்க் கிடையாது, லீக் ஜெயிக்கணும் ரிஸ்கே ரிஸ்க் எடுக்கணும். எடுக்காம நான் நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று கொடுப்போம்னா வந்து நம்ம கிறிஸ்டல் பேலஸ் அவையில் 5-1 ஜெயிப்போம். ஆக்சுவலி அந்த மேட்ச் 5-1 டிசர்விங் ஸ்கோர் லைனே கிடையாது. நம்ம பேசியிருப்போம் அந்த மேட்ச் பத்தி. கரபா அது கப் வந்து மேட்ச் தானே அது? இல்ல இல்ல, நம்ம பிரீமியர் லீக் மேட்ச் ஜீசஸ் லீக் 2 கோல் மேட்சா? போடுவானே லீக்ல. சாக்கா சாக்கா காக்கா இன்ஜூரி இன்ஜுரி ஆன அந்த ஆன மேட்ச். மேட்ச். ஆமா. அது கரபா கப் தானே அது இல்லையா? இல்ல இல்ல, லீக். ஓகே கரவா ஓகே கப் எமிரேட்ஸ்ல ஆடுவோம் அன்னைக்கு அந்த வாரம். ஸோ ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5-3 அப்படி போக வேண்டிய கேம் தான் கிறிஸ்டல் பேலஸ்க்கும் நமக்கும். ஆனா அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஓப்பனா ஆடி இருப்போம், நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம் அந்த ஓப்பனா ம் ஆடுறதுனால. ம் ம். அந்த மாதிரி அப்பப்போ ஆடலாம்னு தான் நான் சொல்ல வரேன். அது அப்பப்போ அந்த இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா கடைசி 10 நிமிஷத்துல நம்மளும் கோல் போட்டிருக்கலாம், யுனைடடும் கோல் போட்டிருக்கலாம். அப்படிதான் கண்டிப்பா அந்த மேட்ச் போச்சு. ஏன்னா நம்ம கண்டிப்பா. கொஞ்சம் யா யா. ஓப்பன் ஆடணும். அதை வந்து நம்ம 90 மினிட்ஸ் பண்ணிக்கலான்றேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம 90 மினிட்ஸ் அதை பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து மேட்ச் வின்னர்ஸாவே வந்திருப்போம். மேபி 3-2 ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஜெயிச்சிருப்போம். ஜெயிச்சிருப்போம். யா யா, ஐ அக்ரி வித் தட். எனக்கு அதுதான் வந்து எனக்கு வந்து எப்படின்னா நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், எல்லாரும் வந்து 22-23 ஆர்சனல் சூப்பரா ஆடினாங்க. ஆமா 22-23 ஆர்சனல் சூப்பரா ஆடினாங்க. ஆனா ஜெனுவினா ஓகே நான் பிச்சில் பார்த்து வீக் இன் வீக் அவுட் நீ பாக்குறப்ப இந்த டீம் என்ன வேணா செய்யும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்தது எனக்கு லாஸ்ட் சீசன் ஆர்சனல். ஆமா, அந்த ஒரு பிரேக் ஆகாத ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முலாவை தேவையில்லாதக்கு பிரேக் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல வை ஃபிக்ஸ் when it's not broken. ஆமா, இட் wasn't broken, we tried to fix it and actually இப்போ நம்ம வந்து we've gotten ourselves into deeper troubleங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து ஒரு எல்சிஎம் வந்தா மாறுமா? ஓகே மாறும், பட் ஆனா we will get results. பட் ஆமா, பிளேயிங் விதத்துல ஏதாச்சும் மாறுமான்னா எனக்கு தெரியல. ஓகே ஏன்னா நான் போன சீசன் முன்னாடி வந்து ஜாக்கா போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஓகே ஒரு எல்சிஎம் வாங்கினோம்னா அந்த ஏரியா ஃபிக்ஸ் ஆயிடும், அதனால நம்ம வந்து ஏதாச்சும் பண்ண முடியும்னா நம்ம ஹவர்ட்ஸை கூட்டு வந்தா ஹவர்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் தென் வி ஆர் பிளேயிங் வித் ஒரு ஹவர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கர்.
அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அது நம்ம எப்படி விளையாடணும்னு பார்த்தோமோ மறுபடியும் மெரினோ வாங்கிட்டு வந்தான். அது ஆல்ரெடி ஒர்க் ஆகாத ஒரு விஷயம். ஜாக்காவை நீ மெரினோ வச்சு ரிப்ளேஸ் பண்ண போறேன்னா அது வந்து லைக் டே அண்ட் நைட் நடக்க போற விஷயம் கிடையாது. இப்ப மறுபடியுமே அந்த சைட்ல இருந்து ஏதாச்சும் நடக்குமாங்கிறது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அப்படிதான் இருக்கேன் நான் இப்போ பேசிக்கலி. வி கோ அகேனுங்கிறது தான் எல்லா ஃபேனோடையுமே. ஓகே நெக்ஸ்ட் சீசன் நம்ம வந்துட்டு வி கோ பை அகேன், வி கோ அகேன், ஆமா. தட்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் ஃபேனா நம்ம வச்சுட்டு தான் போவோம். பட் ஆனா இந்த இஷ்யூ வந்து மோர் அண்ட் மோர் எவிடென்ட்டா தெரிய தெரிய எனக்கு வந்து நீ ஏன் தேவையில்லாத ஒரு வேலை பண்ணி லைக் பிரச்சனையில மாட்டிக்கிட்ட நீ ஏங்கிற மாதிரி தான் எனக்கு அதுதான் ஆமா. எனக்கு ஒரு இஷ்யூவா இருக்கு. ஆமா. அதான் ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும் அதான் ப்ரோ. ரிஸ்க் எடுக்கலாம் ப்ரோ. நெறையவே ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது சலீபா, கேப்ரியல், ரைஸ், டிம்பர் இவனுங்க 4 பேரையும் நம்பி எக்ஸாக்ட்லி. நெறைய ரிஸ்க் எடுக்கலாம். அந்த நம்பிக்கை வந்து ஏன் வைக்க மாட்டேங்கிறான்? அந்த ரிஸ்க் ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? அப்படின்றது தான் எஸ்பெஷலி வென் த டீம் இஸ் தேர் ஃபார் டேக்கிங். நம்ம வந்து இப்போ ஆன்ஃபீல்ட் அவேல போய் ஓப்பனா ஆடுறான்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. ஆன்ஃபீல்ட் கரெக்ட். அவேல போய் நீ இந்த மாரி ஆடுனனா ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா அது ஒரு டஃப் கிரவுண்டு. அவனுங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க. பயங்கரமான அட்டாக்கர்ஸ் இருக்கானுங்க. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கானுங்க. அங்க ஹெவன்லாம் ஆடின்னு இருக்கான் ப்ரோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா. ஏன்னா அவனும் லிண்டில் ஆஃப்லாம் சூப்பரா ஆடினான். எனக்கு ஆடுறானுங்க. அதுதான் டேய் 18 வயசு சின்ன பையன் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறான். நீங்க ம். யாரா எதுவுமே அவனை எதுவும் பண்ண மாட்டீங்கிற மாதிரி இருந்துச்சு அதான் எனக்கு. காசிமிரோ, எரிக்சன் மிட்ஃபீல்டு 2 பேரும் அவங்கலாம் மேன் மார்க்கே பண்ணல நேத்து ஓடிகார்ட. ஓடிகார்டுக்கு ஏக்கர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கிடையாது. ம். நீ ஷாட் வேணுமோ எடுத்துக்கொண்டு தான் விடுறானுங்க அவனுங்க. அந்த அவ்வளோதான் அவங்களுக்கு தெம்பு இருக்கு உடம்புல. அதெல்லாம் கேபிட்டலைஸே பண்ணலனா நீ எப்போ கேபிட்டலைஸ் பண்ணுவ நீ? டாலோவ புரட்டி எடுத்துன்னு இருக்கானுங்க கன்னிஸ் சீசன் ஃபுல்லா. ஆ மாஸ்டர் அதாவது கிளாஸ் போடுறான் அவன் வந்து. ஆமா. கேபிட்டலைஸே பண்ண மாட்டோங்கிறோம் நம்ம. எனக்கு அதுதான் வந்து காண்டாவுது. இது ஒரு டீம் இருக்குன்னா, அத அட்லீஸ்ட் கேபிட்டலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றதாவது நம்ம பிட்ச்ல தெரியணும் ப்ரோ. நம்ம அதுவுமே பண்ணாதது தான் வந்து காண்டான விஷயம். ப்ரூனோ ஃப்ரீ கிக் வரும்போதே நான் கிளாப் தட்டிட்டேன். ஓகே இது ப்ரூனோ உள்ள எனக்கு அடிக்க போறான். எப்ப ஃப்ரீ கிக்னு தெரிஞ்சோ அப்ப கன்ஃபார்ம் கோல்றாது ஆமா, அந்த இடத்துல அது எனக்கு என்ன திரும்ப இருக்கலே கடுப்பா இருந்துச்சு. ட்ரொசார்ட் அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்திருந்தா கர்னாச்சோ வெளியே அடிச்சிருப்பான் பால. ஆமா. கரெக்ட். தேவையில்லாதக்கு போயிட்டு அவன் காலை பிடிச்சி நான் அதான் பயந்துட்டே இந்த டே ஹாஃப் டைமுக்கு முன்னாடி அந்த ஜோன்ல போயிட்டு அவங்களுக்கு போயிட்டு நீங்க வந்து ஃப்ரீ கிக் கொடுக்குறீங்களேடா. ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். எனக்கு அதுதான் அவனுக்கு ஃப்ரீ கிக் வருது அவன் எடுக்கிறான். நமக்கு ஒரு ஃப்ரீ கிக் வருது ஈக்குவலைஸ் பண்ற ஆமா. டைம். நான் எனக்கு அப்பயே நான் பப்ல பக்கத்துல உட்காந்துட்டு சொன்னேன் வேணா பாரு ஒண்ணு ஒரு பிளேயர் மண்டையில அடிப்பான் இல்லாட்டி மேல தூக்கி கரெக்ட். அடிப்பான். வேற எதுவுமே நடக்காது. நீ வேணா பாரு மேலலாம் ரெண்டுல கூட ஏதாவது கிடையாது ஒண்ணுதான் ப்ரோ. நடக்கும். பிளேயர் மண்டையில தான் அடிப்பான் ஓடிகார்டு. மண்டேலே அடி கசமீர ஆமா, மண்டேலே அடிச்சான் போல. ஆமா, எனக்கு அதுதான் டேய் நீ வந்து எப்படி வேணா இருந்துக்கோ. நீ வந்து லைக் நிறைய பேர் சொல்லலாம் ஓடகார்டு நம்ம வந்து சிங்கிள் அவுட் பண்ணி பண்றோம்னு. சிங்கிள் அவுட் பண்ணி பண்றத தாண்டி நீ என் கேப்டன். நான் உன்கிட்ட தான் எதிர்பார்ப்பேன். நான் உன்னை தான் மேக்ஸிமம் எதிர்பார்ப்பேன். நீ பண்ண கரெக்ட். மாட்டேங்கிறன்னா நான் வேற 17 வயசு பையன் கிட்ட எதிர்பார்க்க முடியாதுல்ல. ப்ரோ நம்ம அதான் ஈத்தன் நெனரியோ மெரினோவையோ போட்டு அடிக்க முடியாது. ஏன்னா மெரினோ வந்து இப்பதான் நம்பர் 9 ஆட கத்துக்கிறான். ஈத்தன் நெனரி இப்பதான் ஃபுட்பாலே ஆட கத்துக்கிறான் ப்ரொஃபஷனல் லெவல்ல. ஹையஸ்ட் லெவல்ல. ஸோ ஓடிகார்டு தான் நமக்கு கேப்டனு. அவன் தான் கிரியேட்டர். ஸோ ப்ளஸ் நேத்தி ஓடிகார்டுக்கு பால்லாம் கொடுக்காமலாம் இல்லை ப்ரோ. பால் வந்துட்டே இருந்தது. வந்துட்டே இருந்துச்சு. ஸ்பேஸும் இருந்துச்சு அவன்கிட்ட. நம்ம அவனை மேன் மார்க்லாம் பண்ணவே இல்லை. அதான் சொல்றேன் நான். அவனுக்கு வந்து ஹி கேன் லிட்ரலி டூ எனிதிங் ஆன் த பிட்ச் தான். ஆனா நீ அதை எதுவுமே பண்ணலன்றது தான் உண்மை. அதாவது ஒரு லெவலுக்கு மேல யுனைடெட் ஓடிகார்டு கிட்ட தானே பால் இருக்கு பாத்துக்கலாம்ப்பா அந்த பரவாயில்ல லெவலுக்கு. பாத்துக்கலாம். ஆமா அந்த ஆமா ஆமா. லெவலுக்கு வந்துட்டானுங்க அவனுங்க. ரைஸ் கிட்ட போனா பாத்துக்கலாம் இது ஆயிக்கலாம் அந்த அந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டானுங்க. ஸோ அதுதான் காண்டான ஒரு விஷயம். ஆஹ் அதான் அந்த ஃப்ரீ கிக் நம்ம கன்சீட் பண்ணது கூட அதான் அது ப்ரொசாடு ராங் பிளேஸ் அட் த ராங் டைம் ப்ரோ. அந்த இடத்துல வேற என்ன டேக்கிள் போட்டிருக்க மாட்டானுங்க. அவன் டேக்கிள் போட்டு கொடுத்துட்டான். ஆனால் அந்த அதான் bro, அதுதான் ப்ரோ எனக்கு நான் நான் யுனைடெட் ஃபேன்ஸ் கூட நான் சண்டை போடுவேன் எப்பயுமே. எங்க பாட்காஸ்ட் மூலியமா ப்ரூனோலாம் போட்டு அடிக்கும் போது. ப்ரூனோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வைரம் ப்ரோ, ஒரு டைமண்ட் ப்ரோ. அவன் என்ன மாதிரி பிளேயர் பான் அவன். அவன் 1008 சொல்லலாம். கிராஸ் ஸ்பேம் பண்ணுவான், ஹூஃப் பால் ஆடுவான், அது இதுன்னு. மாக்கி கிரிக்கிரி டி பாக்ஸ் கிட்டலாம் ஷாட் கிடைச்சா அவன் கோல் போட்டுருவான் ப்ரோ ப்ரூனோ. அதுதான் அதுதான் அந்த மாதிரி வந்து ஒரு லைக் இப்ப எனக்கு என்னன்னா ஓடகார்டு வந்து போன சீசன் இந்த மாதிரி பிளேயரா இல்ல. இப்ப இந்த சீசன் வந்துட்டு டோட்டலி ஒரு மாதிரி எனக்கு இன்னொன்னு என்னன்னா லைக் ஹி சப்போஸ் டு பி ஆர்டெட்டாஸ் பிரெயின் ஆன் த பிச்சுங்கிறாங்க. ஆமா, இவ இப்படி எல்லாம் பேரப்ப கோச்சிங்லயே நிஜமாவே அவன் ஸ்லோ டவுன் தான் பண்ண சொல்றானா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வர்றப்போ கேபிட்டலைஸே பண்ணாம இல்ல இவன் இண்டிவிஜுவலா பிளேயரா இவன் தப்பு டிசிஷன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல கார்னர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒரு டான்ஸ் கரெக்ட். ஆடுவான். ஆமா நீ. ஒண்ணுமே புரியல எனக்கு. இது என்னடா பண்ற நீனுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, லைக் நீ நீ இது பண்ணக்கூடாது. லைக் நீ ஒரு கோச் என்ன சொல்லியிருந்தாலுமே எந்த கோச்சுமே நீ கார்னர் பிளாக் கிட்ட போயிட்டு 1-0 இருக்கிறப்ப பால் வச்சு நீ வந்து வித்த வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுன்னு சொல்ல மாட்டான். ஆமா. நீ ஃப்ரீயா இருக்க. நீ தான் அந்த இடத்துல இது பண்ணும். அந்த இடத்துல நீ கொஞ்சம் பிளேயரா யோசிக்கணும்ல.
ஆமா நீ கேப்டனா இருக்க, நீ கொஞ்சம் பிளேயரா யோசிக்கணும். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பிரஸ் அவன் லீட் பண்றான், பில்டப்ல இருக்கான்னு அவனை பிரைஸ் பண்றோமோ, இதெல்லாம் அவன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். எஸ்பெஷலி ஒரு டிஃபைன் நம்பர் 10 இல்லாதப்போ, கிரியேட்டிவ் பேர்டன் எல்லாம் இவன் மேலதான் வர்றப்போ, ஆமா இவங்கிட்ட இருந்து ஜாஸ்தியா தான் எதிர்பார்க்கணும் நம்ம இந்த பாயிண்ட்ல. கரெக்ட். ஆமா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் 100%. ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கு இவன் ஒருத்தனே எனக்கு நிறைய ஆமா சுச்சுவேஷன்ஸ்ல. அதான் அதான் ப்ரோ, அது நீங்க சொல்றது 100% வேலிடான பாயிண்ட் தான். அதான் நம்ம பாட்காஸ்ட் டெஃபினட்டா கமெண்ட்ஸ்ல வந்து கடிக்க தான் போறானுங்க. என்னடா ஓடிகார்டை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, லாஸ்ட் சீசன் எப்படி ஆனாலும் தெரியுமா, அது முன்னாடி சீசன், அதெல்லாம் இங்க யாருமே மறுக்கவே இல்லை. அவன் நமக்கு வந்ததுல நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். ஆனா இப்போ நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வேற யாரையும் போட்டு கேள்வியே கேட்க முடியாது. ஆஹ் நீ ஏன்டா கிரியேட் பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன்டா அசிஸ்ட் போட மாட்டேங்கிற, நீ ஏன்டா கோல் போட மாட்டேங்க. ஓடிகார்டு தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவன் தான் கேப்டனு, அவன் தான் அந்த பொசிஷனில் ஆடுறான். ஸோ அவனை தான் கேட்க முடியும். பிளஸ் ரைஸ் அந்த சைட்ல இருந்து கண்டினியூஸா நல்லா ஆடிக்கிட்டே வேற இருக்கான் ஆமாம், நிறுத்தாம. ப்ளஸ் அவனுக்கு அந்த நேத்திக்கு மேட்ச் அந்த வாய்ப்பும் கிடைச்சது. இப்போ நேத்தி வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மேன் மார்க்கிங் பண்ணிட்டானுங்க ஓடிகார்டை, இல்லை அவனை சுற்றி டூ ம், மேன் ம், டபுள் டீம் ம், ம், பண்ணிட்டானுங்க. ம், ஸோ ம். அதனால சான்ஸ் கிரியேட் பண்ண முடியல. நம்ம அப்பப்போ சாக்காக்கு சொல்லுவோம், எவ்ரிடே ஹி ஹாஸ் டூ பிளேயர்ஸ் ஆன் ஹிம், அதனால இன்னைக்கு சாக்கா கொஞ்சம் இதாயிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம். அந்த மாதிரி கூட நேற்று ஓடிகார்டு நம்மளால சொல்ல முடியாது ப்ரோ. ம், நேற்று ம், ம். அவன்கிட்ட பந்து கொடுத்துட்டு அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலான்ட்டானுங்க யுனைடெட். ஸோ அதை வந்து ஒரு கேபிட்டலைஸ் பண்ணாது, ஒரு டேஞ்சரஸ் பால் கூட போடாது, சும்மா சிப் பால் போட்டு கோல் அடிக்கிறதுலாம் வந்து. ரொம்ப அதுக்கெல்லாம் அவ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் அந்த இடத்துல. உனக்கு ஒரு ஆமா சாக்காவே வந்து அந்த இடத்துல இருந்து நீ சிப் பால் போடுறப்ப அவன் அட்டெம்ப்ட் தான் எடுப்பான். கோல் போறதுங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. ஆமா நீ அதை வந்து ஒரு 17 வயசு பையன்கிட்ட நான் சிப் போடுறேன், இல்லாட்டி நான் இங்க இருந்து உனக்கு இது போடுறேன், அவன்கிட்ட போய் நீ கோல் அடினா, யூ ஆமா ஷுட் பிளே ஃபார் த பிளேயர் ஹூஸ் பிளேயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அக்கார்டிங் டு த பிளேயர். ஆமா நீ ப்ளஸ் அது நம்ம பண்ணலன்னா எனக்கு அது புரியவே இல்லை அந்த அந்த இதெல்லாம். ஓடிகார்டு அடிக்கிற அளவு ஆர்டடாவே அடிக்கணும் ப்ரோ. ஹி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இந்த மாதிரி டெலியூஷனலாக ம். வந்து வி டாமினேட்டட். இந்த இந்த இதெல்லாம் கேட்கும்போது ஆத்திரங்கள் வருதுன்னா அப்படியே. ஆமா 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 இந்த கூல் சுரேஷ் கப்பல்ல இருந்து குதிப்பான் பாருங்க, போட்ல இருந்து, ஆமா. லூஸ்மா பேசுனா. நான் ஆனஸ்டா அப்படிதான் இருந்துச்சு. லைக் நீ பேசுற எல்லாமே ஓகேடா, நீ சொல்ற உன்னை வந்து ஒரு கார்னர்ல புஷ் பண்றாங்க, அப்படிதான் கேள்விதான் கேட்பாங்க. ரைட். அது வந்து ஆமா எஸ்பெஷலி லைக் இப்போ நம்மளுக்கு யுனைடெட் மாதிரி கிளப்புக்கெல்லாம் கிளிக் பைட்டுக்குன்னே வந்து பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. அது ஆமா கண்டிப்பா அது நீ தாண்டி தான் வரணும். நீ இந்த நேரத்துல வந்து நம்ம டாமினேட் பண்ணோம்னு சொல்றதுங்கிறத விட லைக் எனக்கு அதுதான் புரியல. நீ என்ன டாமினேட் பண்ணின? எனக்கு எனக்கு இந்த ஸ்டாட்ஸ் வச்சு டாமினேட் பண்ணேன்னு சொல்றது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவன் ஜெனியூனா 5 சான்ஸ் கிரியேட் பண்ணான் ப்ரோ, பால் கம்மியா வச்சிருந்து யுனைடெடு. கடைசி ப்ரூனோ சான்ஸ், அந்த ரயா சேவ் பண்ணது. ஆஹ் அது பேர் என்னது, ஜர்க்ஸி ஒரு பேக்கில் அடிப்பானே அது. ஆமா ஆமா ஆமா. ஆஹ் இது ஹாய்லண்டுக்கு ஒரு சான்ஸ் போச்சு. பாய் பாய் மசரோவி ஒரு ஷாட் அடிப்பானே, டாலோ ஆமா ஆமா. கிராஸ் போட்டு அது. அவன் ஜெனியூனா சான்ஸ் கிரியேட் பண்ணான். நான் யோசிக்கிறேன் நம்ம எங்கடா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, மெரினோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்று கட்டின் பண்ணி டி பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த பேர்ல அடிச்சிருப்பான். கடைசி மினிட்ல ஓடிகார்டு ஒன்று உருட்டி விட்டுருப்பான். ட்ரொசாட் ஒன்னு எடுத்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஒரு செம்ம டச் ஒன்னு, ஆனா வெளியே அடிச்சிருவான் பால். ஆமா, ஆனா அதெல்லாம் கூட டி பாக்ஸ்க்கு வெளில இருந்து தான் ப்ரோ. வெளியே நான் இருந்தான். ஆமா 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 நம்ம ஆமா. சொல்ற சான்ஸ் எல்லாம் பாருங்க, 6 யார்ட் பாக்ஸ்ல இருந்து உள்ளுக்குள்ள ஷாட் கரெக்ட் எடுக்கிறானுங்க. கரெக்ட். நம்ம எங்கன்னு சொல்றோம், டி பாக்ஸ் வெளிலன்னு சொல்றோம். ஸோ உடனே சொல்லலாம் அவனுங்க லோ பிளாக் ஆடினானுங்க, நம்ம ஸ்பேஸ். என்ன லோ பிளாக் ஆடினாலும் நீ தானே பால் வச்சிருந்த, நீ. ஆமா பிரேக் பண்ண அஹ், வேண்டியது, அது கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. பிரேக் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. ஆமா ப்ளஸ் நீ பிரேக் பண்றதுக்கு நீ என்னென்ன ட்ரை பண்ண, நான் ஓகே. இப்போ நம்ம நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு, அப்புறம் நம்ம அந்த டாப் 4 ரேஸ் போயிட்டு இருந்தபோது கான்டே கிட்ட எல்லாம் நம்ம அந்த சீசனை நம்ம ஊல்ஸோட ஹோம்ல 2-1 கம்பேக் கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெப்பே எல்லாம் வந்து கோல் போட்டிருப்பான். ஆமா ஆமா லேக்கர் ஆமா 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 ஆமா. அதுல என்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? சாக்கா மார்டினெல்லியும் விங் பேக்கா விங் போட்டாங்க. பேக். ஆமா 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 அப்போ நம்மளால ஏதோ உருட்டிருப்பான் அன்னைக்கு மேட்ச் ஆமா ஜெயிக்கிறதுக்கு. ஆமா. ஏதோ என்கேடி இறக்கிருப்பான், லேக்கசெட் இறக்கிருப்பான், பெப்பே என்னென்னமோ பண்ணி அந்த மேட்ச் நம்ம 2 கோல் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியுது ஓகே ட்ரை பண்றான் பாட்டட்டா, எப்படியாவது ஒரு கோல் கிரியேட். அதெல்லாம் தான் ஏன் பண்ண மாட்டேங்கிற, இருந்த உருட்டின உருட்டே உருட்டிக்கிட்டு அது வந்து வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து ஆஹ், அதான் அந்த வெண்ணிலா கபடிக்குள்ள சொல்லுவான்ல, ஆஹ், ஏ அண்ணன் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்காரு, யாரும் அந்த மாதிரி தான் ஆப்பனன்ஸ் டீல் பண்றாங்க நம்மள இப்போ. ஓகே அப்படின்ற மாதிரி பால் வச்சுக்கோ, ஆஹ், நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவனுக்கு எமிரேட்ஸ்ல இப்படிதான் ப்ரோ ஆனானுங்க அமோரியுமே. ஆமாமா. எமிரேட்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. நம்ம வந்து ஆமா இது பண்ணாம அது டீம்ஸ் லோ பிளாக் போடுறாங்க, நம்ம கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. லோ பிளாக் ஆமா போடுறாங்கன்னா அவன் அப்படி ஆடுறான். மத்த டீமுக்கெல்லாம் வந்து மத்த டீம் கூட எல்லாம் ஹை ஆடுறாங்க, நம்ம கூட ஒண்டி லோ பிளாக் போடுறாங்கன்னா, நம்ம கூட லோ பிளாக் போட்டா அவங்களால வெளியே பாயிண்டோட வர முடியுதுன்னு தெரியுது. அதனால தான் ஆமா போடுறாங்க. அந்த கரெக்ட். லோ பிளாக் பிரேக் பண்ண வேண்டியதான் நம்மளுடைய வேலை. நம்மளுக்கு ஆமா எல்லாம்
எனக்கு இந்த இது வந்து சென்ட்ரல் ப்ரோக்ரஷன்ங்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவன் லோ பிளாக் போடுறான்னா பிரேக் பண்ணு, ஆமா, எப்படியாச்சும் பிரேக் பண்ணு. அதுதான் உன்னுடைய கரெக்ட். நீ சென்ட்ரலா பண்ணணும் தான் அவசியம் இல்ல, விங்ல தான் பண்ணணும் தான் அவசியம் கிடையாது. ஃபைண்ட் அ ஆமா, வே, ஸ்டிக் டு தட், ஃபைண்ட் அ வே அண்ட் வின் அகேன்ஸ்ட் மிட் பிளாக் போடுறான், லோ பிளாக் போடுறான். மிட் பிளாக்ல நம்ம இப்ப இப்ப வந்து நியூகாசல் நம்ம கூட மட்டும் மிட் பிளாக் போடுறான், மத்தவங்களெல்லாம் ஹையா ஆடுறான்னா ஆப்வியஸா அவனுக்கு தெரியுது ஐடியாவுக்கு நம்ம மிட் ஆமா, பிளாக் போட்டா நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. அதனால அவன் தான் அவன் அவன் ஜெயிக்கிறது தானே ப்ரோ ஆடுவான். அவனை குறை சொல்லவே முடியாது அந்த இடத்துல. ஓ ஆமா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம், எல்லாருமே நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அந்த பாயிண்ட்ல. கரெக்ட். நம்ம இந்த இடத்துல வந்து இதுதான் செய்யணும். ஸோ எனக்கு அதனாலதான் வந்து ஒரு மாதிரி வந்து லைக் இது கம்ப்ளைண்ட் இந்த பட்ச கம்ப்ளைண்ட் பண்றப்ப எனக்கு எனக்கு புரியவே இல்லை ஏன். அஃப்கோர்ஸ் நம்மளும் ஒரு காலத்துல ஸ்டோக்கை பத்தி இப்படிதான் பேசிட்டு இருந்தோம், பட் ஸ்டோக் சர்வே பண்றதுக்கு அப்படி ஆடிட்டு இருந்தான் அவன் லீக்ல. நம்ம ஆமா, ஏன் இந்த டைம்ல வந்து நம்ம இது பார்க்கணும், இவன் ஒரு டீம் நம்ம கூட ஜெயிக்கிறான்னா நம்ம லீக் அடிக்க போறோம்னா எல்லா விதத்துலயும் நம்ம எல்லா கேமையும் ஆமா, ஜெயிக்க வேண்டியதுதான். ஆமா, ஸோ வென் யூ நாட் டூயிங் தட் இட் டசன்ட் லைக் லுக் ரைட் அட் ஆல். அதுதான் வந்து எனக்கு ஆமா. வந்து ஒரு பெரிய 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 இஷ்யூ. பட் அதான் கேம்ல மற்றபடி கேமை பத்தி பேசுறதுக்கு என்ன ஏதாச்சும் இருக்கா? கேம் பத்தி பேசுறதுன்னா அதான் ப்ரோ. ரைஸ் நல்லா ஆடினான் நேத்தி, எனக்கு தெரிஞ்சு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆனா ரைஸ் ரேட்டிங் வரும்போது நம்ம பேசுவோம் அந்த செலிப்ரேஷன் பத்தி. அது எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அந்த செலிப்ரேஷன்ல. ஆனா அதான் ரைஸ் நல்லா ஆடினா, சலிபா கேப்ரி நல்லா தான் ஆடினானுங்க ஓவராலா. அது பிளேயர் ரேட்டிங்ல பேசிடுறோம் நம்ம அப்படியே. ஆமா. மிச்சபடி பிளேல அதான் ப்ரோ. வேற ஏதாவது கேம்ல பெருசா பேசுனா ஏன்னா கேம் அதுதானே நான் அதான் சொல்றேன், டல்லா இருந்துச்சு நம்ம சைட்ல இருந்து, எஸ்பெஷலி ரொம்ப டல்லா இருந்துச்சு. அவன் நம்ம ஏன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி நீ 5 சான்ஸ் சொல்றல, எனக்கு அந்த மாதிரி கிளியர் கட்டா என்னால சான்ஸே சொல்ல முடியல. ஆமா ப்ரோ. நம்ம ரைஸ் போட்ட கோலே பாருங்க. அதுவே வந்து ஒரு சான்ஸ்லாம் கிடையாது. அதுவே வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் ஒரு பிரில்லியன்ஸ் தான் அது. ஒரு ஒண்டர் கோல் தான் அது. ஆமா ரைஸ் ஏன்னா நேத்தியா அந்த மேட்சுக்கு தேவைப்பட்டது ஒரு ஒண்டர் கோல் தான். ஆமா நம்ம அந்த ஆமாமா. ஒண்டர் கோலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம்னா, அவனுங்க அந்த ஒண்டர் கோலை ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம், இல்ல வேற ஒரு மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ், ஒரு சான்ஸ் கிரியேஷன் நம்ம கிரியேட் பண்ணி போட்டிருந்தோம்னா, அவனுக்கு ஓப்பன் இன்னும் பண்ணியிருப்பானுங்க ப்ரோ. பண்ணிருப்பான், கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அவனுக்கு ரெண்டாவது ப்ரெஷர் கோல் இருக்கு. போடுறதுக்கு சான்ஸ் வந்திருக்கும். அதான் லூஸ் ஆமா, தனம் அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம அவ்வளவு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துக்கு நம்ம அவ்வளவு வித்த காட்டி இப்படி பால திருப்பி அப்படி பால திருப்பி ம், இப்படி ஓடி அப்படி ஓடினதுக்கு வெளியே காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்ப எனக்கு 20 மினிட்ஸ் போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகேடா இந்த மேட்ச்ல வந்து கோல் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம், போட்டா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கோல் போட போறாங்க, நம்ம சேஸ் பண்ணி தான் ஆமா, ஏதாச்சும் பண்ண போறோம். ஆமா, அதுதான் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு எனக்கு இருக்கிறதுலே. ஆமா, அதான் பட் அதான் ரிவ்யூன்னு சொல்லணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் அண்ட் டிசர்வ்ட் ரிசல்ட் தான். டிசர்வ்ட் இன் த சென்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹவு வி பிளேட். நம்ம வந்து கான்டெக்ஸ்டுவலி நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம், இந்த மாதிரி வந்துட்டு இது பிளேயர்ஸ் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓவரால் இந்த அந்த சைட்ல இருந்து நம்ம கான்டெக்ட்டை பார்த்தோம்னா இந்த கேம் வந்து நம்ம இவ்வளவு முக்கி இருக்க கூடாது. உண்மை ஆமா. அதுதான், நம்ம முக்குவோம் ஆனா இவ்வளவு முக்கி இருக்க கூடாது. கிவன் லைக் சவுத் ஆம்டம்லாம் புரட்டி போட்டான்ப்பா யுனைடெட. அதான் யுனைடெட் மேட்ச் அதான் சொல்றேனே, இப்ப 3-1 அவங்களுக்கு வந்து ஜெயிச்சிருப்பானுங்க. லைக் மோர் தேன் அவங்கள இது பண்றதை விட அவங்க தே ஆர் இன் அ பேட் ஸ்டேட், தே டோன்ட் ஹேவ் பிளேயர்ஸ் ஈதர். ஆமா, நம்ம வந்து 4 பேர் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கும் இல்ல, கோல் போட்டவன் அமர் டியாலோ அவனும் இல்ல. பாதி டீம் இல்ல ப்ரோ யுனைடெட்ல. அதான் லிசாண்ட்ரோ மார்டினஸ் இல்ல, அவங்களுக்கும் இல்ல. அப்படி இல்லாத சுச்சுவேஷனை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணாதங்க வெரி டிசப்பாயிண்டிங் இது ஆக்சுவலி. கேபிட்டலைஸ் பண்ணாதது டிசப்பாயிண்டிங். கேபிட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணாதது அதோட ட்ரை டிசப்பாயிண்டிங். பாயிண்ட், ட்ரை பண்ணாதது அதை விட பயங்கர டிசப்பாயிண்டிங்கா. அது நம்ம வந்து ட்ரை பண்ணலங்கிறது இன்னுமே வந்து ஆமா. டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. யா பட் யா இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ. அன்லெஸ் யூ ஹேவ் எனிதிங் எல்ஸ் டு ஆட் ஆன் டு இட், இல்லாட்டி நம்ம திருப்பி சர்க்கிள்லே தான் போயிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் இதையே சொல்லி சொல்லி. பட் யா கெட் யோர் ஷிட் டுகெதர், அதான் சொல்ல முடியும். ஹோப்ஃபுல்லி சாக்கா வந்ததுக்கு அப்புறம் மாறுங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுதான் அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஈவன் பிஃபோர் த இன்ஜுரிஸ் டல்லா தான் ஆடிட்டு இருந்தோம். ஆமா. ஈவன் பிஃபோர் த எனக்கு இன்ஜுரிஸ் நம்ம பொறுத்த வந்து இந்த வரைக்கும் சாக்காலாம் வந்து இந்த ஸ்ரீமான் படுத்துப்பான் பாருங்க காஞ்சனா படத்துல, பேய் வரும்போது அந்த மாதிரி சாக்கா போய் திரும்பி படுத்துக்கிறது பெட்ரு. இதான் அதுல எவ்வளோ ஒருத்தர் போட்டிருந்தா போன வாரம் நம்ம பிஎஸ்வியோட 7-1 ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த யுனைடெட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் போட்டு பிஎஸ்வி ப்ளீஸ் ஸ்கோர் 8 கோல்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு see this team play against ரியல் ஆமா, மேட்ச். எனக்கு அதுதான் இது வந்து என்ன ஒரு இதுனே சொல்ல முடியுறே தெரியல. ஆனா யோசிச்சு பார்த்தா நமக்குமே ஒரு மாதிரி இப்படிதான் லைக் ஒரு சில பேர்லாம் வந்து ரியல் மேட்ரிட் வந்தா நம்ம அல்ல ரியல் மேட்ரிட் வந்தா ஓப்பன் அப் ஆகும், நம்ம கோல் போட சான்ஸ் இருக்கு, அத்லெட்டிக் வேணா அமுக்கி உட்காந்துருவாங்க, இது டேய் ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க? ஒண்ணுமே நம்ம இப்ப இந்த இருக்கிற நீ டீமை கொண்டு போய் நீ எந்த டீம் கூட கொடுத்தாலும் லைக் ஒரு டீசென்ட் டீம் கொடுத்தா we will struggle 100%. ஸோ லைக் இந்த அதான். இவன் இருந்தா அது பண்றக்கலாம், அவன் இருந்தா இது பண்றக்கலாம்லாம் சொல்ற இந்த சீசன்ல அது ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங்கான ஃபேக்டர் எனக்கு. லைக் த வே வி பிளேட், இந்த ஹேண்ட் பிரேக் வச்சுட்டே ஆடுறது,
ஒரு ஃப்ரீ இதுவாகாம கொஞ்சம் கூட ஃப்ரீ ஆகாம ஆடுறது, அந்த பேலன்ஸுங்கிறது வந்து ரொம்ப டில்டிங் டுவர்ட்ஸ் பீயிங் ரிஸ்கவர்ஸ் ராதர் தேன் லைக் ஸ்கோரிங் கோல்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் போனதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு ஆக்சுவலா. அது இல்லைன்னு டினையே பண்ண முடியாது. நமக்கு வந்து ஆமா இதுக்குன்னு வந்து நோபடி இஸ் கோயிங் டு சே லைக் ஆர்டெட்டா நீட்ஸ் டு லீவ் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஆமா எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஹிம் டு சக்சீட். ஆமா அதுதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ருசி காமிச்சிட்டான். நம்மளுக்கு அவன் என்ன கேப்பபிள் இந்த டீம் வச்சு பண்ண முடியும்னு தெரியும். சும்மா வந்து டீம் வந்து இப்போ வந்து இதுதான் ஆர்டெட்டாவோட பீக்னு சொல்றது இல்ல. அவனுக்கு ஸ்குவாட் இருந்தும் அவனால செய்ய முடியலன்னா ஹார்ஷ் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா வரும். அது ஒரு பாயிண்ட்ல. பட் இந்த பாயிண்ட்ல இந்த சீசன் போச்சு அவ்வளவுதான். பட் ஆனா இதுக்கு மேல வந்து ப்ரைடுக்காக ஆடுறோங்கிறப்ப அந்த செகண்ட் ஸ்பாட்டை தக்க வச்சுக்கணும். ஆமா இதுங்க போற போக்க பார்த்தா அந்த செகண்ட் ஸ்பாட்டை தக்க வச்சுக்கிறதுமே, ஏன்னா நான் சொல்றேன் நம்மள சுத்தி இருக்கிற டீம்ஸ் நம்மளோட மோசமாடுறதுனால நம்ம டிராப் பண்றப்ப அவங்க கேபிட்டலைஸ் பண்ண மாட்டாங்க. அது ஆமா நம்மளுக்கு அட்வான்டேஜா வருது. ஆனா இது எல்லா தடவையும் இது இப்படி நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது எவனா கரெக்ட் ஒருத்தன் பிடிச்ச மேல வந்துருவான். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சிட்டியோட ஜெயிப்பான்னு நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம். ஆமா ஆனா ஹீஸ் டச்சிங் டிஸ்டன்ஸ் டு அஸ். ஆமா சோ இது வந்து லைக் ஒரு வி ஹாவ் டு கெட் அ ஷிட் டுகெதர் அண்ட் லைக் ரிமைனிங் எவ்வளவு 10 கேம் இருக்குன்னா அந்த 10 கேம்ல 70 70 டு 75 போகணும்னா அந்த 70 டு 75 நம்ம எப்படியா போயே ஆகணும். ஆமா அதுதான் வந்து எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து நம்ம வந்து இது செகண்ட் பிளேஸை கேபிட்டலைஸ் பண்ணோம். இல்ல ப்ரோ லெட்ஸ் see what they do. எனக்கு இந்த பிளான் ஏ ஃபாலோ பண்றது வந்து ப்ராப்ளமே கிடையாது ப்ரோ. அஸ் ஆனால் உனக்கு பிளான் ஏ வந்து அன்னைக்கு செல்ஃப் எடுக்கல அப்படின்றது உனக்கு வெளிப்படையாக தெரியும் போது டக்குன்னு அந்த பிளான் பியை நோக்கி போகலான்றது தான் என்னோட கருத்து. அதுதான் நீ ஹவர்ட்ஸ் மார்டினலி சாக்கா இருக்கும்போது என்ன பண்றியோ அதே தான் நான் மெரினோ மினேரி இருக்கும் போதும் பண்ணுவேன்றது வந்து என்னால் பண்ணுவேன்னா யா 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 ஏற்றுக்கவே முடியாது ப்ரோ. யா அதுதான் யா வந்து ரிசல்ட் எடுக்கணும். ஹவ் யூ கெட் ஆமாம் யுவர் ரிசல்ட். அதுதான் எக்ஸாக்ட்லி. யா அது நம்ம எவ்வளவு வேணா சொல்லலாம் பிளேயர்ஸ் இல்லாத பத்தி. பட் அல்டிமேட்லி தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி ஹேவ் டு லைக் ரியலி திங்க் ஆமாம் அபவுட். அது வந்து நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். பட் யா இதுதான் வந்து நம்மளுடைய இந்த கேமோட ரிவ்யூ. லைக் ஐ செட் நாட் அ ஃபன் வாட்ச். டெஃபினட் டிசப்பாயின்மெண்ட் தான் அது. பட் யா வி மூவ் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல கரெக்ட். முடியாது இந்த பாயிண்ட்ல. பட் யா அடுத்து நம்ம அப்படியே பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். ஓகே பிளேயர் ரேட்டிங்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மனித கடவுள். மனித கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம்? டேவிட் ரயா நான் 6 கொடுப்பேன் ப்ரோ. ஏய் ஓவரால் எனக்கு அந்த ஃப்ரீ கிக்ல வந்து அவன் பண்ணது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை ப்ரோ. அது நான் ஏன் ஓகே. ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறேன் நான். ம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரூனோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ கிக் டேக்கர்ஸ் இன் யூரோப் ப்ரோ. ஏன்னா நான் எங்கள் மனித பாட்காஸ்ட்ல கடவுள்லாம் ஹைப் குத்துருக்கேன்டா. சே பொஸ்க்கு நான் ஆரண்டி. இல்லை ப்ரோ. ஏன்னா நான் அந்த அதுதான் ப்ரோ அவனுங்க போட்ட கோலு. ஸோ ம், ம். அதனால தான் அது கேமே மாத்துற கோல் அது. அது வந்து எப்படின்னா நம்ம லிட்டரலாக அந்த போட்டுக்கோப்பா இங்க அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வாரம் வாரம் ப்ரூனோ ஃப்ரீ கிக் எடுப்பான். அவன் கோல் கீப்பரை டெஸ்ட் பண்ணுவான், இல்லைனா போஸ்ட்ல அடிச்சிருவான் ப்ரூனோ. அவன் அந்த ராக்கெட் ஒரு ஆளே கிடையாது ஃப்ரீ கிக் பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி அந்த க்ளோஸ் டு பென் பாக்ஸ் டி பாக்ஸ் ஏரியால இருந்து. ஸோ அது ம், எனக்கு ம், என்னமோ ரொம்பவே அவனுக்கு ரயா வந்து அதை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டானோ அப்படின்னு ஒரு பட் ஃபீலிங் அவன் இருக்கு. மூவ் பண்ணி ஒரு மாதிரி வந்து வால் இருக்கிற நம்பிக்கையில அவன் வந்து லைக் ஃபார் போஸ்ட தான் வந்து அவன் வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணான். பட் அவன் மூவ் பண்ற டைம் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. கரெக்ட். நான் வந்து இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா வந்து அவன் வந்து அந்த இடத்துல வந்துட்டு லைக் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கணும் தான். அது நான் ஆமா இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆமா அது டெஃபினட்டா இன்னும் அதுதான் பெட்டரா எனக்கு. பண்ணியிருக்கணும். ஆனா அதாவது மேட்ச் நம்மளுக்கு வந்து ஒரு லைக் எப்படி வேர்ல்டு சொல்றது? கிளாஸ் ஃப்ரீ கிக் டேக்கருக்கு இன்னுமே அதை ஈஸியாக ஆக்கி கொடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ரயா பண்ணது. அதனால தான் எனக்கு ஒரு காண்டு. ஆனால் அவன் மேட்ச் நம்ம காப்பாற்றணும். ஸோ அதிகமாக கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அதான் அக்லியா போயிருக்க வேண்டிய மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் காப்பாத்தினான். இன்ஃபேக்ட் லைக் ஆமா இப்ப பேசின மாதிரி 5 கிளியர் கட் சான்ஸ் வந்தது. அந்த 5 அந்த வந்த சான்ஸ் எல்லாத்துலயுமே அந்த ஒரு ரைஸ் டேக்கிள் தவிர்த்து மிச்சம் ஆமா ஐ திங்க் கேப்ரியல் ஒரு டேக்கிள் போட்டான்னு நினைக்கிறேன். மிச்சம் ஒரு 2 வேர்ல்ட் கிளாஸ் பேக் டு பேக் சேவ். ஆமா அதெல்லாம் வந்து கேம்ல வந்து இன்னும் வச்சிருந்ததே அவன் தான். ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து ஐ வுட் சே அட்லீஸ்ட் 7 ஃபார் ராயன். ஆ ஞானம் தான் ப்ரோ. 7 ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நேற்று நல்லா பிரிச்சு எல்லாமே. விட்டுருப்பான் பால். ஆமா அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சான். அந்த கோல் ஆமா தவிர்த்து லைக் நம்ம வந்து இதே மாதிரி இருந்ததுக்கு அவன் தான் மெயினான ரீசன்ங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ராயா 7. கெலஃபியோரி. கெலஃபியோரி வந்துட்டு ஓகே தான். எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்கா லைக் அவன் சின்ன பையன் கத்துக்கிறா எல்லாமே ஓகே தான். ஆனா வந்து லைக் பேட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ற மாதிரி இல்லை எனக்கு. ஓகே ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் ஒன்று. ஒரு நேற்று எனக்கு அவன் பேசிக் பிச்சில் தெரியவே இல்லை ப்ரோ அவன். பேசிக்கான பர்ஃபார்மன்ஸ் அதான். ஆமா பேசிக்கான ஒரு மாதிரியான பர்ஃபார்மன்ஸ். அவன் ஒரு ஹாட் அண்ட் கோல்டு பிளேயர் தான் ப்ரோ. ஒன்று தெரிஞ்சா பயங்கர ஹாட்டா இருப்பான், நமக்கு அப்படியே கண்ணில் பட்டுக்கிட்டே இருப்பான் அவன். இல்லைன்னா சுத்தமா அவன் அந்த கண்ணில் படவே மாட்டான் நமக்கு. ஆனால் நேற்று எனக்கு அவன் அவன் இருந்ததே தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல.
ஸோ நிறைய நீங்க என்ன பெருசா கொடுத்தாலும் பண்ணின வருது. மாதிரியும் எனக்கு இல்ல அதுதான். ஆமா ஸோ யா கேலஃபியரி ஐ திங்க் 6/10 அவ்வளவுதான், பேசிக் 5 or 6/10 அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து ஆமா கொடுக்காம எதுவும் இல்லை. கேப்ரியல். கேப் 6/10 நல்லா நல்லா ஹேண்டில் பண்ணான். பெருசா அவன் எதுவும் விட்ட கோல்லையும் அவன் தப்பு கிடையாது. கன்சீட் பண்ண சான்ஸ்லையும் அவன் தப்புலாம் எதுவும் பெருசா எதுவும் கிடையாது. ஆமா ஆமா ஓவரால் ஆமா. நல்லாவே நல்லாவே ஹேண்டில் பண்ணான் அவன். சிக்ஸ் சிக்ஸ் ஆன் 6/10. சலீபா. சலிமா அதே தான் ப்ரோ. சிக்ஸ் ஆன் சிக்ஸ் சிக்ஸ் ஆன் டென் ஆன் டென் இப்ப இந்த இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு பேருமே ஆனா ஜர்க்கி ஹாய்லண்ட் எல்லாருமே நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. பட் ஆனா ஆமா நீ இப்போ ஹாலண்ட ஹேண்டில் பண்றக்க, நீ வந்து இப்போ வந்து கியோக்கரஸ ஹேண்டில் பண்றக்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணுவாங்கிறது எதிர்பார்த்த விஷயமா இருந்தா நான் சொல்லுவேன். லைக் ஜெர்க்ஸி ஒன்ஸ் ஹாய்லாண்ட் எல்லாம் எல்லாருமே ஹேண்டில் பண்றானுங்க ஹேண்டில் ப்ரோ. பண்ணணும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ண விட்டாதான் ப்ரோ அது அசிங்கம். எஃப்ஏ கப்ல கால் வழியா காவா விட்டதுக்கே எனக்கு காண்டா இருந்துச்சு. இவன் சர்க்கி பால வச்சு இது ஆமா பண்ணதுக்கு. ஆமா ஸோ ஸோ யா சரிபா ஆல்சோ 6, யா ஜஸ்டிஃபைட் ஆமா. தான் நினைக்கிறேன். டிம்பர். டிம்பர் ஒரு பாயிண்ட் அதிகமாக கொடுக்கலாம். அந்த அசிஸ்ட் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்ல சிஸ்டர் ஆக்சுவலி. நல்ல இது பண்ணி ரைஸ் ஃப்ரீயா இருக்கான்றத பார்த்து அவனுக்கு கொடுத்துருப்பான். ஸோ அது நல்லா இது ஃபுல் கேம் பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டே இருந்தான் அவன் ஏதாச்சும். ஆமா ஆமா ஏதாச்சும் ஒன்று வந்து லைக் ஓகே நான் ஓவர்லேப் பண்றேன், அண்டர்லேப் பண்றேன், ஏதாச்சும் ஒன்று ஆமா ட்ரை பண்ணிட்டே இருந்தான் கண்டிப்பா. ஆமா. அதாவது டிம்பரு இன்னுமே நிறைய கிராஸ்லாம் போடலாம் தான் நான் சொல்லுவேன். மேட்ச்சுக்கு ஒன்று ரெண்டு தான் போடுறான். அவன் லிமிட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் 2 கிராஸ் தான் போடுவேன் அப்படின்னு. அது ஆர்டேட்டா ப்ராபபிலி சொல்றப்பா 2 தான். மேபி அதான் எஸ்பெஷலி நம்ம கேப்டனுக்கு செல்ஃப் எடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஓடிகார்டு டிம்பர் இல்லை நீ நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி போட ஆரம்பிச்சிடலாம் தான் நான் சொல்லுவேன் நான். ம் 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 யா டிம்பருக்கு 7/10 ஜஸ்டிஃபைடு. பார்ட்டி. பார்ட் 6 ப்ரோ. ஸ்டாண்டர்டான கேம் தான். ஆஹ் அவனுக்கு என்ன ஒழுங்கா வருமோ அதை பண்ணிட்டு போயிட்டான் பெருசா. அதான் ஆனா இன்னும் பண்ணிருக்கலாமோ தான் எனக்கு இருந்துச்சு. அதான் அவன் மேல பால் பிரிச்சு விட்றது தானே ப்ரோ. அதை எனக்கு முடிஞ்ச அளவு பிரிச்சு விட்டான். அவன் சிப் பால் 2 3 போட்டான். ஒரு சிப் பால் நல்லா போட்டிருப்பான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதை தவிர்த்து அதான் அதான் ஸ்டாண்டர்டான கேம் ப்ரோ. நத்திங் ம் ஹைஃபை நத்திங். 6/10 ஐ திங்க். யா ஆமா. அதுதான். ஓ உங்களுக்கு டெக்லன் ஏதாவது ரைஸ். மாற்றுக்கிறது இருக்கா பார்ட்டியில? இல்ல இல்ல எனக்கு பாட்டு என்னன்னா லைக் கிரியேட்டிவிட்டின்னு நம்ம பேசுறப்போ அவனுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் இந்த பாயிண்ட்ல. ஆமா ஆமா ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து லைக் ஒரு ஜார்ஜினியோவா இருந்திருந்தான்னா என்ன பண்ணிருப்பானோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த என்னால பார்ட்டி பண்ணலங்கிறது. அது ஒரு கம்ப்ளைண்டா ஹோல்ட் பண்றதை தாண்டி லைக் ஃபார் மீ இட் இஸ் லைக் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ. ஆமா யூ குட் ஹவ் டன் பெட்டர். யூ குட் ஹவ் லைக் கிரியேட்டட் வேற ஏதாச்சும் நீ வந்து ஒரு லைன் பிரேக் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ண. ஆமா ஜார்ஜினியா பண்ணுவான் அந்த மாதிரி. நீ ஆமா அவன் வந்து என்ன இது பண்ணாலும் அவன் சைஸ் இதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் ஒரு பால கண்டிப்பா அவன் வந்து போட்டிருப்பான். அந்த ஆமா மாதிரி ஒண்ணு நீ போடலையேங்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுதான் கரெக்ட். வந்து பார்ட்டிக்கு நான் சொல்றது. பட் அகேன் 6/10 ஷார்ட்ஸ்க்கும் எடுத்துக்கலாம் பார்ட்டி நேத்தி 2 3. ஒன்னு எடுத்தான், நேரா அடிச்சான் அவன் மேலேயே, ஆமா பிளேயர் மேலேயே ஒரு ஷாட் அடிச்சான். அதுதான் லைக் யூ குட் ஹவ் டன் மோருங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயம் தோண்டிட்டே இருந்தது பார்ட்டி ஆமா கிட்ட. ஆமா பட் அகேன் இப்போ ஒரு 6/10 கொடுக்குறோம்னா அதான் பேசிக்கா அவ்வளவுதான் பண்ணேன். 5 or 6/10 தான் பண்ணேன். ஆமா. டெக்லன் ரைஸ். லெப்டன் ரைஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கரெக்டாக தான் கொடுத்தானுங்க. எனக்கு அந்த செலிப்ரேஷன் தான் bro எனக்கு பிடிக்கவே இல்லை. ம் 1-1 போட்டு பால் எடுத்துட்டு பின்னாடி வந்திருக்கும் தான் என்னோட கருத்து. நிறைய பேர் வந்து லீக் போயிடுச்சு அவன் செலிப்ரேட் பண்ணுறது அவன் உரிமை. செலிப்ரேட் பண்ணுறது எப்பயுமே ஒரு பிளேயருக்கு உரிமை தான். ஆனால் அது மேட்ச் 2-1 போட்டு நீ சட்டைக்கிட்டே கழட்டி சுற்றினா கூட இங்கே எவனுமே எதுவும் கேம் கேட்டுக்க மாட்டேன். ஸ்டேட். என்ஜாய் தான் பண்ணியிருப்பானுங்க. அது எனக்கு அதோட காண்டு வந்து போஸ்ட் மேட்ச்ல வந்து அவன் தான் பேட்டி கொடுக்குறான். அப்போ லீக் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல வி ஆர் தி ஆர்சனல் லீக் ஒன்றும் முடியல. நீ அந்த மாதிரிலாம் டைலாக் பேசுறானா அப்ப நீ பிச்சில் வந்து நீ வி ஆர் தி ஆர்சனல் மாதிரி நீ பாலை எடுத்துன்னு வந்திருக்கணும் பின்னாடி. ஆஹ் நீ அதில் இல்லை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லைங்க லிவர்பூலுக்கு தாங்க நாங்கள் வின்னு வி ஹவ் லாஸ்ட் த லீக் அப்படி பேசினாலும் நீ அடுத்த மேட்ச்ல இருந்து நீ 2-0 இருந்து நீ கோல் போட்டா கூட நீ போயிட்டு ஷுஷ் பண்ணு, காம் டவுன் கால்மா போடு, சியூ போடு, யாருமே உன்னை தடுக்க போறது கிடையாது. So அதுதான் என்னோட என்னோட கருத்து. நிறைய பேர் மாற்று கருத்து இருக்கலாம் அதுல. ஆனா என்னோட கருத்து அதுல தான். ஆனா அது நல்ல அவன் தான் நேத்தி அந்த ரிசல்ட் 1-0 இருந்து எப்படியாவது மாத்தணும்னு முனைப்போட ஆடினது ஒரே ஆள் அவன் தான். டெக்லன் ரைஸ் தான் அந்த டீம்ல. வேற யாருமே அந்த முனைப்போட ஆடல. ட்ரூ ஸோ ட்ரூ ட்ரூ ட்ரூ. அதுக்கே அந்த டேக்கிள் என்ன மாதிரி டேக்கிள் அது. அப்பா யா குயிலாட்டுக்கு. ஆமா. ஸோ சரியான அதுக்கே டேக்கிள். சரியான. எனக்கு அவன் ஓடுறப்ப அதான் தோணுச்சு. இப்ப இதுல வந்து நிறுத்த முடியும்னா அது இவன் ஒருத்தனால மட்டும்தான் நிறுத்த முடியும். ஆமா நிறுத்துறானா பார்க்கலாம். கரெக்டா வந்து நிறுத்தினான் அந்த ஆமா இடத்துல. சூப்பரா சென்ஸ் சூப்பர் பண்ணிட்டான் அந்த டேக்கிள். டேஞ்சரை. அதுதான் ப்ரோ அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த். டெக்லான் ரைஸோட ஸ்ட்ரென்த் அதுதான். நல்ல என்ன மாதிரி கோல் அது ஆக்சுவலி அந்த ஆஹ் நம்ம ஓவரால் மேட்ச் பூரா இருந்ததுனால அந்த கோல் பத்தி ரொம்ப பேச மாட்டாங்க நானுங்க.
ஆனா ஒரு மொரட்டு கோல் அது ஆக்சுவலி. சூப்பர் கோல், சரியான ஆமா, கோல் அதெல்லாம். லைக் ஆமா, அது எனக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் கடுப்பாது நம்ம பேசுறப்போ. ஏன் இதை இன்னும் ஜாஸ்தி பண்ண மாட்டீங்க? ஆமா. கரெக்ட். நீ எவ்வளவுதான் போகுது உனக்கு ரீபவுண்ட் ஆகி பால் எவ்வளவு தூரம் போகுது உனக்கு ஆமா, கவுண்டர்ல அடிக்கிறதுக்கு? நீ ஆமா, இப்ப எனக்கு அதுதான் வந்து எனக்கு வந்து அதுல வந்து சுத்தமா வந்து இதுவாகவே ஆக மாட்டேங்குது. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் 2 3 த்ரூ பால் ட்ரை பண்ணியிருப்பான் ரைஸ் ட்ரொசார்டுக்கு. ஆமா. அது அது ஒழுங்கா போட்டிருக்க மாட்டான். டி பாக்ஸ்ல ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா அது அவன் கேம்ல அவ்வளவா கிடையாது அந்த டைட் ஸ்பேஸ்ல த்ரூ பால் போடுறது. அது பண்ண வேண்டிய ஆள் பக்கத்துல இருக்கான், அவன் பண்ண மாட்டேங்கிறான் அவன் ஒழுங்கா. சும்மா அவன் லீவ் ஆமா, எடுத்துட்டு போயிட்டான், அதனால இவன் பண்ணிட்டு ஆமா, இருக்கான். ஆமா. ஆனா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணான்றது எனக்கு அந்த ஒரு ஓகே ட்ரை பண்றான் இவன் அப்படின்ற அந்த ஒரு இதுவாச்சும் எனக்கு இருந்துச்சு. ஸோ நல்ல கேம் ப்ரோ நேற்று டெக்லன் ரைஸ். ஒரு 8.5 ஆர் 9 டெஃபினெட்லி மேன் ஆஃப் ஆமா, த மேட்ச் மேடம், அவன் தான் கொடுத்தாங்க. மேடம் டிசர்விங் மேன் ஆஃப் த மேட்ச். Yeah, yeah, yeah. நான் ராயாக்கே 7.5 சொல்லுவேன். லைக் எனக்கு அந்த அவன் தான் என்னதான் விட்டுருந்தாலுமே இல்ல, ஆமா, ஓவரால் நம்மள மேட்சுக்குள்ள வச்சிருந்தா வந்தான். கரெக்ட், கரெக்ட், 100%. ஸோ நான் அதான் டெக்லன் வந்து கண்டிப்பா 8.5 ஆர் 9 ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, எனக்கு அதான் இந்த இது இந்த இது இந்த மாதிரி தான் எல்லாருமே விளையாடணும் தான் ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ இவன் ஆமா, ஒருத்தர் இவ்வளவு உசுறு, இப்போ ஒரு கேப்ரியலோ இல்லாட்டி ஒரு சலிபாவோ இல்லாட்டி ஒரு டெக்லன் ரைஸோ ஆடுறத பாக்குறப்பதான் ஏன்டா மிச்சம் 11 பேர் இப்படி ஆட மாட்டாங்க இந்த நேரத்துல? சாக்கா இல்லைன்னா அதுக்குன்னு எல்லாரும் ஆடாம இருந்துருவீங்களாங்கிற மாதிரி தான் எனக்கு கேள்வி கேட்போம். ஆமா. ஏன் நீங்களாம் ஆட மாட்டீங்கன்னு. டெக்லன் ரைஸ் 8.5 ஆர் 9. ஓடகார்ட். ஓடிகார்டுக்கு வந்து நான் 4 3 அவ்வளோ கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆக்சுவலி மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் ஓடிகார்டு அந்த ஃபர்ஸ்ட் அதுதான் எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணான். ஆமா, ஃபர்ஸ்ட் 20 30 மினிட்ஸ் சூப்பரா ஆடியிருப்பான் ஓடிகார்டு. ஆனா அந்த அந்த 1-0 போனதுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் வரும் பாருங்க, நம்ம கிரியேட் பண்ணணும், சான்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற போது ஒரு அதான் அந்த இது சொல்லுவானுங்களே, சிக்கன் லாஸ்ட் இஸ் ஹெட்டா, அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டான் ஒரு மாதிரி. அவனுக்கு அவன் அந்த அதாவது ஈத்தன் எனரி கிராஸ் போடும்போது கூட ஒரு கன்விக்ஷன் இருக்கும் ப்ரோ. அந்த கன்விக்ஷன் வந்து ஓடிகார்டு கிராஸ் போடும்போது இருக்கவே இருக்காது அக்ரி. எனக்கு பார்க்கும்போது. ம், ம், ம். ஆஹ் அது எனக்கு தான் அப்படி இருக்கா, எல்லாருக்கும் அப்படி இல்ல இருக்கா? இல்ல எனக்கும் இருக்காது, எனக்கு இருக்காது. ஆமா, எப்ப எவிடென்டா இருந்துச்சுன்னா இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து ஒன்னேரி ஒரு கிராஸ் போடுவோம், சுருன்னு போவோம் அப்படியே உள்ளுக்குள்ள. ஹெட்டர் ஆமா, எடுக்கிறவன் வெறும் நம்ம தலையை வச்சா போறோங்கிற மாதிரி இருக்கும். ஆமா, இவன் போடுறப்ப எப்பயுமே வந்து ஹெட்டர் எடுக்கிறவன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பால் அடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஆமா, ஆமா. ஸோ அது அது ப்ளஸ் அதான் அந்த நான் கூட அந்த எனக்கு பிஎஸ்வி மேட்ச்ல அவன் கோல் போட்டதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. அந்த கடைசி அசிஸ்ட் அந்த அவுட் சைட் ஆஃப் த பூட்ல போடுவான் பாருங்க, அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போடுவான். சரி இந்த மேட்ச் அந்த மாதிரிலாம் சரி அதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சது ப்ரோ. அது எதுவுமே அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி. ஆமா பண்ணல. ப்ளஸ் இன்னொன்று வந்து அந்த ஃப்ரீ மேன் இருக்கும் போது ஃப்ரீ மேன் போடாம திரும்பி ஒரு 360 போட்டு இந்த சைடு வந்துட்டு போடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே டிவி சேனல் மாத்திடலாமான்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அப்படியே இவன் பண்றது நிறைய பேர் அதை ஆட்டுட்டா தான் காரணம்ன்றானுங்க. நான் என்ன சொல்றேன், ஆட்டுட்டாவே காரணமா இருந்தாலும் நீ பால் போட்டு கோல் போச்சுன்னா எவனுமே உன்னை திட்ட போறது கிடையாது. ஸோ இல்ல இல்ல அது ஒரு ஒரு பிரச்சனையாச்சு ஆக்சுவலா. இவன் மார்டினெல்லியோட இது வந்து ஞாபகம் இருக்காது இல்ல, அவன் கோல் போட்டுருவான். ஆனா வந்து ஆல்பர்ட் நினைக்கிற ஸ்டூவன்பர்க் வந்து அவனை கூப்பிட்டுட்டு கோல் போட்ட சரி, அந்த நேரத்துல அவன் பொசிஷன் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பொசிஷன் தானே, நீ ஏன் டிஃபென்சிவ் பொசிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ம் வந்திருக்கு ஆக்சுவலா, ரிப்போர்ட்டே வந்திருக்கு. அப்பெல்லாம் வந்தா பர்னர் அக்கௌண்ட் வச்சு வெளில லீக் பண்ணுங்கடா மேட்ரை, நாங்க அடிக்கிறோம் அவனுங்கள. உங்களால அடிக்க முடியலன்னா அது அது போட்டானுங்க ஆக்சுவலா, அது வந்துச்சு அது போட்டானுங்க. பட் ஆனா ஆனா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதான் இந்த மரஸ்கா இவனுங்கலாம் இது என்ன கேட்டகரி? அது மரஸ்கா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட எனக்கு செல்சி ஃபேனே கிடையாது, எனக்கே காண்டாகுது. அந்த இடத்துல அவன் பேக் பாஸ் பண்ண நான் வெளில தூக்கிருப்போம். பெரிய புடுங்கி இவர் அந்த இடத்துல பேக் பாஸ் போடலன்னா இவர் எந்த அளவுக்கு தான் ப்ரோ. அதாவது எனக்கு புரியுது இந்த சிஸ்டம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அங்க ஓப்பனா ஒரு ஆள் இருக்கிறது அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு நீ இந்த பக்கம் வந்து போடுன்றது வந்து என்ன ப்ரோ அது? நம்மளுக்கு அவ்வளோ ஃபுட்பால் அறிவா இல்ல நம்ம என்ன இல்ல மிஸ் இல்ல பண்ணோம்? இல்ல இது நம்மளுக்கு ஃபுட்பால் அறிவுங்கிறத தாண்டி கேம் ஸ்டேட் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. நீ வந்து ஆமா, நான் கேம் ஸ்டேட் டிமாண்டுக்கு தாண்டி நான் வந்து இதுதான் என்னுடைய செட் ரிஹர்ஸ் பிளே, நான் இதை மட்டும் தான் வந்து பண்ணுவேன்னு சொல்றப்ப நீ கேம் ஸ்டேட்டை மதிக்கவே மாட்டேங்கிறியே. ஆமா, அது வந்து ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இல்ல, நீ கேம் ஸ்டேட்டை மதிக்காம இருக்கிறது. கரெக்ட், 100% எனக்கு ப்ரோ. அது வந்து ஒரு வெரி டிசப்பாயிண்டிங்கான விஷயம் தான். ஆமா, ஓடகார்ட் 4 அவ்வளவுதான். எனக்கு வந்து அதுக்கு மேல ஆமா. அந்த வந்து அந்த 90th மினிட் ஷாட் கூட எப்படியாவது டார்கெட்ல அடிச்சிடணும்பா அப்படின்னு அடிச்சான் அவன். வெளில ராக்கெட் விட்டா போட்டு பொழந்துருவானுங்க நம்மள, எப்படியாவது டார்கெட் அடிச்சிடணும். அதுவே ரொம்ப எவ்வளோ என்ன மாதிரி. ஸ்லோவா ஒரு மாதிரி, அவன் ம் ஷாட்ல ஒரு கன்விக்ஷன் இல்ல, அவன் பாஸ் ஆமா, எனக்கு எனக்கு சீரியஸா புரியல என்ன ஆகுது. லைக் டிட் வி ஆக்சுவலி லைக் மேக் அ குட் பிளேயர் பேட்? எனக்கு அதுவுமே எனக்கு அந்த மாதிரிலாம் தான் தோணுது இந்த சீசன் அவனை பார்த்தா. லைக் கரெக்ட் தான் ப்ரோ. எப்படி இது ஏன்னா 2 அப்படின்னு. சீசனுக்கு மேல எப்படி சொல்லிட்டு இருந்தான் ப்ரோ ஓடிகார்டு. ஓடிகார்டை லாங் ஷாட்டே எடுக்க விட மாட்டானுங்க, ஏன்னா அவன் அந்த கார்னர்ல அடிப்பான். இந்த சீசன் அந்த ம், மாதிரி ம். கோல் அடிக்கவே இல்லை இன்னும். அந்த ஆமா. தரையோடயே அடிப்பான் ஒரு ஷாட்டு, ட்ரிவன் ஷாட்டு. அதெல்லாம் அடிக்கவே இல்லை இந்த சீசன் இன்னும். ஹோப்ஃபுல்லி அடிப்பான், நம்புவோம் ரியல் மேட்ரிடோட. வேற என்ன பண்றது?
ம். அதான் எனக்கு தெரியல சீரியஸா ரியல் மேட் அதை பத்தி யோசிக்கவே எனக்கு வந்து இது பண்ண மாட்டேங்குது. யா ஸோ ஓடகார்ட் 4 யா ஓகே 3 or 4 தட்ஸ் ஃபைன். ஒனரி வெனேரி நேற்று அவனுக்கு ஒரு ஃபுட்பாலிங் லெசன் தான் ப்ரோ. எனக்கு அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் 100%. அவன் கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவனுக்கு ஒன்மோலாம் கேட்க எதுவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பேட் தான் நேற்று. எனக்கு தெரிஞ்ச அவன் ஆர்சனல்கிட்ட பிரீமியர் லீக்ல ஆர்சனல் ஷர்ட்டை போட்டு ஆடி நான் பார்த்து வெனேரி போராடின மேட்ச்சு. ஸோ 4 or 5 அவ்வளோ கொடுப்பேன் நான். அங்க போனாதான் 2v1 போறாங்கன்னு தெரியுது. ஏன்டா அங்க போறேன்னு அவனையும் கேட்க முடியல. அவன் அங்க போனா 2v1 பண்றாங்களே, நீங்க ஏதாச்சும் பண்றாங்களா பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஓடகாடியும் எதுவும் சொல்ல முடியல. ஆமாம் இது இப்படிதான் பேன் அவுட் ஆகுதுன்னு தெரியுது. நீ ஏதாச்சும் மாத்துறான்னு ஆர்டடாவையும் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு ஆமாம் அதான் இப்போ வந்து ஒரு மாதிரி அப்படியே அந்த ஒரு ஜம்பு தான் போயிடுச்சு அந்த இடத்துல டோட்டலா ஒரு மாதிரி ஆமாம் ஆமாம் டிசப்பாயிண்டிங். அவன் ஒன்னேரி ஐ திங்க் 5-10. பட் ஆமாம் பார்ட் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ் தான் இதெல்லாம். 17 வயசு ஆமாம் பையன் கிட்ட இவ்வளவுதான் எதிர்பார்க்கணும், இவ்வளவுதான் அவங்க கிட்ட கொடுக்க முடியும், கரெக்ட். அவ்வளவுதான் கொடுக்குறோம், அது இல்லை கரெக்டா தான் அதான் இருக்கு. ப்ரோ, 17 வயசு பையன் இந்த ஹாட் அண்ட் கோல்டு தான். கத்துக்கணும். அதுதான் ஆமாம் அதுதான் ஒரு நல்ல விஷயம். இதுல ஒரு பாசிட்டிவ்னு நம்ம இந்த சீசன் எடுக்கிறோம்னா லூயிஸ் கெல்லியும் ஆமாம் வண்டரையும் கத்துக்கிறாங்க, ஃபுட்பால் ஆமாம் ஹையஸ்ட் லெவல்ல கத்துக்கிறாங்க. அதுதான் மெயினான ஆமாம் விஷயம். மெரினோ அகேன் அவனுக்கு ஒரு 5 தான். ஒரு ஆமாம் ஒரு டெக் எப்படின்னே தெரியல. பாலை வச்சுட்டு லைக் ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டர் தான் நமக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்து பால் கால்ல வந்து வித்த காட்டி விளையாடுவாங்கங்கிற மாதிரி இருக்கும். இவன் அந்த மாதிரி வித்தையே காட்ட மாட்டான் எதுவுமே. அது அந்த மாதிரி ஆமாம் பிளேயர் இல்ல, டுவல் வின்னர் தான் ஓகே. அதாவது கொஞ்சமாச்சும் அந்த ஸ்பானிஷ் சத்தம் ஊற வேணாமா உடம்புல. எனக்கு அதுதான் தோணுது ஆமாம். அவனு பாக்குறப்போ. மெரினோலாம் வந்து ஒரு 2 கேட்டான் ப்ரோ அவன். இப்படியும் இல்லை அப்படியும். ஆஹ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதாவது இப்போ ரைஸ்லாம் நம்ம சொல்லிடலாம், அவனுக்கு டிஃபென்சிவ் நல்லா வரும், அட்டாக்கிங்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறோம் அப்படின்னு. இவன் அப்படியும் இப்படி அது ஒரு ஒரு ஹவர்ட்ஸ் கேட்டகரி தான் மெரினோலாம். அவனுக்கு எதுவுமே ஒழுங்கா வராது அப்படின்ற ஒரு கேட்டகரி தான். ஆனால் இல்ல அதான். ஹவர்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்கணும் கூட நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலா. இப்ப நம்ம வந்து ஒரு ஆமாம் கேம்ல அவன் கோல் போடலைனாலும் அவனோட இன்ஃபுளுன்ஸ் பயங்கரமா தெரியும். எனக்கு மெரினோட இன்ஃபுளுன்ஸ் அந்த மாதிரி தெரியவே மாட்டேங்குது இந்த மேட்ச்ல. ஆமாம் ஆமாம். லைக் நேற்று அவன் புதைச்சிருப்பாங்க ஓடுவான், அவன். ஒரு இழுத்துட்டு போவான், எல்லாமே நடக்கும். ஆமாம். அதான் புரிய ஹோயிலுக்குலாம் மாட்டேங்குது. கோல் போட்டு புதைச்சிருப்பாங்க நேற்று மெரினோவை அந்த ஆமாமா. மிஸ்டேக். ஆமாம் ஐயோயோ, கண்டிப்பா. எனக்கு அது வேற அதுதான் எனக்கு இதுல வேற இப்ப நம்ம முக்கியமான விஷயம். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஃப்ரீ கிக் வந்து 11.2 yards இருக்கணும், 10 yards அப்படின்னு சொல்லிட்டு டேய், அவன் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் போடுறதே நீங்க எல்லாம் பெயிட்ல மாட்டுவீங்கிறதுக்காக தான். அவன் ஆமாம் அழகா அதை போட்டுட்டு எடுத்துட்டு ரெஃப்ரி நம்மளுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. டேய், 10,000 ரெஃப்ரி இருந்து நம்மளுக்கு எல்லோ கார்டே கொடுக்காம அவங்க எல்லாருக்கும் எல்லோ கார்டு கொடுத்து பண்ணியிருந்தா கூட நம்ம கோல் போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான்டா விளையாடணும் நம்ம. ப்ரூனோ 8 yardsல இருந்தாலே அடிக்கூடிய ஆள் தான் ப்ரோ உம், ப்ரூனோ. அதுதான். ஆஹ் இதுல இதுல வேற 1.2 yards உனக்கு நீ ஃபுட்பால் விளையாடி அதோட இம்பார்ட்டன்ஸ் வேணாண்டா. எனக்கு ம். அது இம்பார்ட்டன்ஸே தெரிய வேணாண்டா. ஆமா இங்கேயும் வந்துட்டு இந்த மேட்சுக்கெல்லாம் நம்ம இப்ப ரெஃப்ரி பத்தி எதுவுமே சொல்ல முடியாது இந்த மேட்சுக்கெல்லாம். ஆமா இதுல ரெஃப்ரி சைட்லாம் போவே முடியாது. இது எதுக்கு மறுபடியும் ரெஃப்ரி சுத்தமா புரியல சீரியஸா. ஆமா. மெரினோ அதான் ப்ரோ. மெரினோ வந்து ஏதோ அப்படி இப்படி ஒப்பேத்துற வேலை தான் நம்ம ஸ்ட்ரைக்கரா வச்சுட்டு. ஸோ அந்த ஷாட் ஒன்று எடுத்துருப்பாங்க பாருங்க, லெஃப்ட் ஃபுட். அது அட்லீஸ்ட் டார்கெட்ல அடிச்சிருந்தா கோல் போயிருங்க. ஆக்சுவலி அது நல்ல ஒரு ஆமா ஆமா அட்டம் ஆமா தான் ஆமா அது. ஆமா 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 ஆமா. ஆனா அதுதான் டார்கெட்ல அடிச்சிருக்க மாட்டான் அவன். அதை தவிர்த்து பெருசா எனக்கு எதுவும். இல்ல ஆஹ் எதுவுமே இல்ல. 5 ஆமா on 10. ஆமா. ட்ரொசாட் ப்ரொசாடுமே அதே தான் ப்ரோ. நேற்று பெருசா கிளிக் ஆகல நேற்று. கடுப்பேத்தினா நேத்து ட்ரொசாட் ஆமா எல்லாம் ஆமா. பயங்கரமா ப்ரொசாடுமே அந்த கடுப்பேத்தினா. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ப்ரோ. பிஎஸ்வி மேட்ச்ல பயங்கரமா கிளிக் ஆச்சு அவனுக்கு. அஹ் அவனுக்கு அதான் when it clicks it clicks வெரி வெல் தான். நேற்று அவன் நேற்று அவனுக்கு ரொம்ப பால் கொடுக்கல ப்ரோ. அந்த சைடு நம்ம ஃபுல்லாக இந்த சைடு தான் ப்ரோ வச்சிருந்தோம். ஓடிகார்டு, நெனரி, டிம்பர் இந்த சைடு தான் பால் வச்சிருந்தோம். அந்த சைடு நம்ம அதனால தான் பாருங்க எனக்கு கலிஃபியோரியுமே பிச்சில் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. ப்ரொசாடுமே அதான் அந்த ஒரு டச் எடுத்து அந்த ஷாட் நீங்கள் சொன்னது அதுதான் எனக்கு விவிடா ஞாபகம் ம் வருதே தவிர, ம் ம் ம். பெருசா அவன் அந்த கிராஸ் போடுறதோ அந்த இது பண்றதோ அதெல்லாம், அது லெஃப்ட் ஃபுட்ல கிராஸ்லாம் போடுவான், அதெல்லாம் பெருசா எதி போட்ட பண்ணல. மாதிரி எனக்கு. ஆமா 4 or 5 on 10 அவனுக்கு அவ்வளவுதான் ஆமா ஆமா ட்ரொசாடுக்கு. அந்த ஃபவுல் பண்ணிருக்கவே தேவையில்லை. அந்த ஃபவுல் பண்ணினது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தேவையில்லாத விஷயம் அது. 5 on ஆமா. 10 தான் அவனுக்கும். இவன் லூஸ் கெலி லூயிஸ் கேல் அதுதான் ப்ரோ. 5 5. 6 அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான இதுதான். வந்து ஆமா சப் என்ன பண்ணணுமோ பண்ணான். ஸ்டெர்லிங் ஆமா வரல, அதுக்கு வேணா ஒரு 6 கொடுக்கலாம் அவனுக்கு. ஆமா. மத்தபடி வேற யார் வந்தாங்க உள்ள இருந்து? மார்டினெலி. மார்டினெல்லி வந்தான், ஒரு ஷாட் பருத்தி எடுத்தான். மூட்டை பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. மார்டின் மார்டினெலி பர்ஃபார்மன்ஸ் நேத்தி அப்பா. வந்தான். ஐ மீன் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து யாரும் பயங்கரமா எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனா வந்து லைக்
ப்ரோ வந்ததுக்கு அந்த ஒரு ஆஃப் ஷாட் சைடு எடுத்தான். கோல்லாம் டார்கெட்ல அடிக்கணும், இல்ல கோல் போடணும் ப்ரோ. ஆஃப் சைடுல இருந்தாலுமே ஆமா அதெல்லாம் கரெக்ட். ஆஹ் அப்பதான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, அந்த பயம் வரும். இவனுக்கு நெட்ல போடுறானுங்கப்பா அப்படின்னு வரும். அங்க போயிட்டு ராக்கெட் விட்டுன்னு இருக்கான். ஒனா கைக்கு நேரா அடிச்சா உள்ள ஒரு ஆளுக்கு போயிட்டு நீ ரூஃப்ல அடிக்க பாக்குற நீ அங்க போயிட்டு. ஆஹ் அதெல்லாம் தான் காண்டாகுது நமக்கு மார்டினெல்லி கிட்ட. அவனு மார்டின்லயும் ஒன்றும் இல்லை, 5-on-10 தான். இந்த ஒரு ஷாட் ஆமா, எடுத்தாங்கிறதுக்காக 5-on-6-on-10 கொடுக்கலாம். கம்மி டைம் தான் விளையாடணும் அவனுமே. டியர்னி வந்திருப்பான் உள்ள. டியர்னி வந்தான், வந்து ஒரு ஆமா. பால் போட்டான்னு நினைக்கிறேன் டியர்னி. அதான் ஒரு அவன் வந்து 10 நிமிஷமா இருந்தாலும் ஒரு பால் போட்டான் ஒரு பாருங்க பால் போட்டான். அவனுக்கு. அதுதான் 6 or இம்பார்ட்டன்ட். 10. ஆமா, எதுவாக இருந்தாலும் வேற யாரு வந்தாங்க, வேற யாரு? அவ்வளவுதான். நம்ம 4 பேர் தான் நினைக்கிறேன். மைல்ஸ் லூயிஸ் ஸ்கெலி. ஆமா 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 ஆமா, 4 பேர் தான் வந்தாங்க. யா. ஸோ ஆமா, இதுதான் நம்மளுடைய பிளேயர் ரிவ்யூ, கேம் ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். எங்களால எவ்வளவு ஜெனுவினா இருக்க முடியுமோ அவ்வளவு ஜெனுவினா பண்ணியிருக்கோம்னு ஆமா, நினைக்கிறேன் இந்த எபிசோட. டிசப்பாயின்மெண்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம வந்து ஏஎஃப்டி மாதிரி ஒவ்வொன்று கத்தக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து ஒரு மோட்டிவோட தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த கேம்ல என்ன பார்க்குறோங்கிறத சொன்னோம். நாங்கள் இந்த கேம்ல பார்த்தது அதுதான். டிசப்பாயின்மெண்ட் டிசப்பாயின்மெண்ட் எவ்ரிவேர். எங்க சுத்தினாலும் வந்து ஒரே எங்க ஆமா. பார்த்தாலும் வந்து கடுப்பு, ஒரே கவலையா இருக்கிற மாதிரியான ஒரு கேம் தான் இது. இல்ல ப்ரோ, ஜெனுவனாவே நம்ம சொல்லணும். ஏஎஃப்டிவி மாறினதோட அதாவது ஹானஸ்டா நம்ம பேசிக்கணும் ப்ரோ. பேசணும், ஆமா. மக்கள் ஒத்துக்கிறது ஒத்துக்கா போறது அது செகண்டரி. நான் நம்ம ஆனஸ்டா ஃபீல் பண்ணது இந்த மேட்ச் ஆமா, அதுதான். நம்ம நான் மக்கள் இதுதான் ஃபீல் ஒத்துக்கிறா, பண்ணேன். நம்ம மக்கள் ஒத்துக்கிறாங்க, நம்ம பீப்புள் ப்ளீசிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம அதுக்கு அதுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடையாது இது. நேத்தி கண்டெக்ஸ்ட் யுனைடெடு வாஸ் தேர் ஃபார் டேக்கிங் த ஆடு ரெடியா இருந்துச்சுப்பா ஸ்லாட்டர் பண்ண. அவங்க மேனேஜரே தண்ணி தெளிச்சுட்டு அழகா படுக்க வச்சுட்டான் நமக்கு. அதாவது நம்ம லிட்ரலா ஒரு ஹூ ஆர் த பிளேயர்ஸ் யூ நீட் டு பிளே அகேன்ஸ்ட் டு வின் அ மேட்ச் இன் அ மிட்ஃபீல்டுனா கேசிமிரோ, எரிக்சன் தான். ஏன்னா 2 பேராலையும் ஓட முடியாது. லிண்டிலாஃப் இருக்கிறான். அதான் டிலேட் ஓட்டுனா நேற்று நல்ல டிஃபெண்டர். அவனுங்க இதில் ஆமா ஆமா ஓரளவு ஆமா. டீசென்ட் டிஃபெண்ட். டிலேட்டே நான் ரேட் அவன் பண்ண எய்டன் மாட்டேன். ஹேவன் நல்லா ஆடினான் வந்துட்டு. அவன்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம உள்ள செகண்ட் வரான். ஹாஃப்ல தான் வந்தான். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கே காத்து வாங்கிச்சு ஸ்டேடியமும் எல்லாமே. அதை நீ வந்து கேப்டலைஸ் பண்ணலாம்னா கன்னிஸ் நேற்று வெளில வந்துட்டு அவனுக்கு சொல்றானுங்க ஆர்சனல் ஆர் லக்கின்னு. அது உண்மைன்ற போது நமக்கு அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கிறது தான் வந்து எனக்கெல்லாம் ஹர்ட் ஆச்சுப்பா. மிச்சவங்களுக்கு எப்படியோ தெரியல. திஸ் பாயிண்ட் இந்த சீசன் நம்ம ஆமா, வந்து ஆஃப்டர் வாட் வீவ் டன், யா டெஃபினெட்லி அதுதான் உண்மைதான். டிசப்பாயின்மெண்டா? ஆமா, டெஃபினெட்லி டிசப்பாயின்மெண்ட் தான் அது. ஆமா, அது வந்து இது வந்து வேற எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ண முடியாது. டிசப்பாயின்மெண்ட் தான் ஒரே வார்த்தை யூஸ் ஆமா, பண்ணுறதுக்கு. பட் ஆமா. இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க கேம் பத்திங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் அகேன் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொல்ற மாதிரி இப்போ ஹேமந்த் சொன்ன மாதிரி இந்த கேமோடைய ஃபீல் இப்படிதான் இருக்கு. இதுதான் உண்மை. இந்த ஆமா, கேம் இப்படி இருக்குன்னா அதுதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கேம் நல்லா விளையாடனா ஏன் நீங்க போன கேம்ல அப்படி பேசுனீங்க, இந்த கேம் இப்படி பேசுனீங்கன்னா நம்மளுடைய சேனலே அதுதான். அந்த கேம் ஆமா. எப்படி போகுது, கரெக்ட். சீசனுடைய ஆர்க்குன்னு பாக்குறோம்னா அது நம்ம சீசன் எண்டுல ரிவ்யூ பண்றப்ப நம்ம அதை பத்தி ஆமா, பேசுவோம். ஸோ வி ஆர் கரெக்ட், நாட் ஃபர்கெட்டிங் வாட் த ஸ்டோரி தட் இஸ் அன்ஃபோல்டிங் டியூரிங் த சீசன். பட் திஸ் கேம், திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். கரெக்ட். அண்ட் 100% கரெக்ட். இட் வாஸ் நாட் குட், இட் வாஸ் பேட். ஆமா, ஸோ அது நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும் இந்த பாயிண்ட்ல. லைக் வி கேன் சே இவ்வளவுதான் ஆல்டர்டாவெல்லாம் பண்ண முடியும்னு என்ன வேணா சொல்லலாம். பட் ஆனா இந்த கான்டெக்ட் ஆஃப் திஸ் கேம்னு பாக்குறப்ப இட் வாசன்ட் குட் இனஃப். ம், ஆல்டர்டாக்குமே ஐ வில் கிவ் him only 4 or 5 on 10 ஆமா. அவ்வளவுதான். லைக் ஒண்ணுமே கோச்சிங் கம்மியா வைஸ் ப்ரோ. ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் தான். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல டைட்டில் ரேஸ் பத்தி கேட்டதுக்கு ஆட்டட்டா பதில் சொல்லாம போயிடுவான்ல தேங்க்யூன்னு, அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அது வெயிட் கொஸ்டின். ஏன்னா அது எது கேட்ட வந்து டாட்னம் ஃபேன் ஆ நினைக்கிறேன். வெயிட் கொஸ்டின் அது. ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ். லைக் அவன் என்ன சொல்லியிருந்தாலுமே வந்து அது பேண்டர் மெட்டீரியலா தான், ட்ரோல் மெட்டீரியலா தான் என்ன இருக்கும். இல்ல ப்ரோ, என்ன பொறுத்தவரைக்கும் ஹானஸ்டா ஒத்துக்கலாம் ப்ரோ. டன்னுன்னு டன்னு ஒத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆ, நான் ஒத்துக்கிறது. நான் ஐ வில் அக்ரி வித் யுவர் பாயிண்ட் இஃப் வி ஹேட் மோர் பிளேயர்ஸ் அட் திஸ் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு இப்போ இன்ஜுரி ஆகாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீ சொல்ற பாயிண்ட் நான் 100% ஒத்துப்பேன். ஏன்னா அது விட்டாலுமே ஓகே, நம்ம மேனேஜரே சொல்லிட்டா நம்மளுக்கு லீக் இல்ல. ஆனா இந்த பாயிண்ட் நம்ம எதுக்கு விளையாட முடியும், நம்ம கிட்ட ஸ்குவாட் இருக்கு, நம்மளால வந்து செகண்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்ணா அதுக்கு விளையாட முடியும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ அந்த பிளேயர்ஸும் இல்ல. இப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ ரைஸே வந்துட்டு வெளியே வந்துட்டு அந்த கோல் போட்டதுக்கு அப்புறம் அவளை செலிப்ரேட் பண்றான்னா, லைக் இட் சீம்ஸ் லைக் தேவ் ஆல்சோ லைக் சார்ட் ஆஃப் ஓகே கிவன் அப். லைக் லீக் இல்லைங்கிற மாதிரி அவன் என்னதான் ரைஸ் சொன்னாலுமே. ஸோ எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவன் வந்து எவ்வளவு லேட்டா கன்சீட் பண்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் புஷ் பண்ணுவாங்க எங்க பினிஷ் பண்ணணுங்கிறதுக்கு. அதுக்காக தான் வந்து அவன் ப்ராபப்ளி சாக்கா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கா, 15 பாயிண்ட் வித்தியாசம். 15 16 நினைக்கிறேன். ஆமா, ஆமா. சோ அது வந்து லைக் ஒரு இன்னொரு 2 3 கேம்ல அது ஒரு 18 20 ஆயிடு வச்சுக்கோயேன். அந்த பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் கன்சீட் பண்ணுவான். சாக்கா வந்ததுக்கு அப்புறம் ஓகே இவ்வளவுதான், நம்ம இதுக்கு மேல கன்சீட் பண்ணுவான் தான் நினைக்கிறேன். ம். இல்ல அவன் வந்து அதான் ஒன்ஸ் கன்சீட் பண்ணிட்டானா அந்த கேள்வியே வராது இதுக்கப்புறமா. வேற கேள்வி தான்
தட் இஸ் ஆல்சோ குட் வே டு லுக் அட் இட் ப்ராபப்ளி. ஏன்னா அவன் வந்து இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, நீ வந்து எப்ப கன்சீட் பண்றங்கிறது ஓவர் மை டெட் ஆமா பாடின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்ப கன்சீட் எக்ஸாக்ட்லி பண்றேன்னு ஆமா கேட்டுனே தான் இருப்பாங்க. அதான் நீ அந்த மாதிரி டைலாக் கொடுக்கறனால தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறானுங்கன்ற நானு நீ அஹ், இல்ல அது அஹ், அவன் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. ஆனா அதுதானே ஒரே பிரச்சனை. இப்ப நம்ம பிரச்சனை நிறைய என்னன்னா, கோச் நான்லாம் சொல்லி பார்த்துருக்கேன் ப்ரோ. நம்ம பெப்பே ஞாபகம் இருக்கா? லிவர்பூல் பெப்பு சொல்லலாம், அவன் கூட சுத்தி வர இருக்கிற பிளேயர் அந்த மாதிரி இல்ல. ஆமா இல்ல அவன் ஒரு மாதிரி அந்த இது ஒத்துப்பான் அவன். அவனுக்கு இல்ல லிவர்பூல் ஆர் த பெட்டர் டீம், நாங்க அவங்க பக்கத்துல கூட இல்ல, வி ஷுட் நாட் திங்க் அபவுட் டைட்டில், அந்த மாதிரி அவன் பேசிடுவான். இவன் அந்த மாதிரி அழகா பேசி முடிச்சிடலாம். அந்த முற்றுப்புள்ளி வைக்கலான்றது தான் என்னோட கருத்து. வந்துருவான் இந்த வீக்கெண்ட் எப்படி ஆமா இருந்தாலும் செல்சியோட தானே மேட்ச், அதோட ஆமா சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டு மொத்தமா ஆமா அதுல ஒரு டிரா இல்லாட்டி லாஸ் வரும், அதுல முடிச்சிருவான். டே ஆமாண்டா முடிஞ்சு போச்சுடா, ஆமா இதுக்கு மேல கோப்பா அது எனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுவான். எது பண்றாங்கன்னா அது தேவையில்லாத ஒரு எனக்கு அது நழுவி கேள்விக்கு பதில் சொல்லாம நழுவி போனது. கேட்டது டாட்டனம் ஃபேனும் யுனைடெட் ஃபேனும், ஆனா பதில் சொல்ற இடத்துல அவன் தான் இருக்கான். ஸோ ம். அவன் சொல்லிடணும்னு தான் என்னோட என்னோட ஒரு கருத்து. அது அசிங்கம் தான், கஷ்டமா தான் இருக்கு, போட்டு ஓட்ட தான் போறானுங்க, ட்விட்டர்ல அட்டாக் பண்ணி அடிக்க தான் செய்வானுங்க. நான் என்ன பண்ண, வாங்கி தானே ஆகணும். ஸோ இல்ல அதான் பேண்டரா பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா பரவாயில்ல. அவ்வளவுதான். பேண்டரை வந்து எக்ஸாக்ட்லி என்னோட குளத்தை பத்தி தப்பா பேசிட்டான், என்னோட இது ஊரை ஆமா பத்தி தப்பா பேசிட்டான், நீ ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன்னா அதுதான் வந்து உனக்கு மென்டலி எஃபெக்ட் பண்ணிட்டே போகும். அது அவ்வளவுதான் எக்ஸாக்ட்லி நடக்குது, இது போச்சு ஆமா போச்சு அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பண்ண அவ்வளவுதான் முடியும், போச்சு, அவ்வளவுதான் ஒன்னும் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி நம்ம ஒரே விஷயம் சொல்லலாம், ஒரு நாள் கூட நம்ம டாப் ஆஃப் த டேபிள் இல்ல, அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம். கரெக்ட். பட் யா, இதுதான் நம்மளுடைய ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்றது காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கரெக்டா பேசணுமா தப்பா பேசணுமா எல்லாத்தையும் பத்தி சொல்லுங்க. பட் அகைன் நாங்க சொல்ற மாதிரி திஸ் கேம் வாஸ் பேட் அண்ட் திஸ் இஸ் வாட் இட் டிசர்வ். ஸோ ஆமா யா, ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் லாட் ஹேமந்த் ஃபார் ஜாயினிங் மீ. நன்றி நன்றி. அடுத்த எபிசோட் தேங்க்யூ, டேக் கேர்.